சவேரியார் கோவில் தெரு பகுதி வாழ் மக்களுக்கும் கேட்காது. இந்த பிள்ளைங்களாம் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். அமைதியா இருந்தோம் அப்படின்னா பாருங்க, சாக்லேட் வந்துட்டே இருக்கு. யாரெல்லாம் பேசாம இருக்கிறீங்களோ அவங்களுக்கு சாக்லேட், பேசுனீங்க அப்படின்னா அவங்களுக்கு டபுள் சாக்லேட். பாரு எவ்வளவு அலர்ட்டா இருக்காங்க பாத்தீங்களா, பேசலாம். இது அற்புதமான இந்த நேரத்துல சவேரியார் பகுதி மக்கள் வந்திருக்கிறீங்க. போதை மற்றும் மொபைல் போன் அடிக்ஷன் இல்லையா, அதற்கு எப்படி அடிமையா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக திருச்சிராப்பள்ளி கிறிஸ்துராஜ் கல்லூரியின் சமூக பணித்துறையின் சார்பாகவும் திருச்சி காஜாமலை மகளிர் மன்றம் KLA ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க, அவங்க சார்பாகவும் உங்களுக்கான ஒரு சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும், சிறப்புரையாற்ற வருகை புரிந்திருக்கும் புனித வளனார் கல்லூரியின் முன்னாள் ஆங்கிலத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மதிப்பிற்குரிய திரு ரவீந்திரன் சார் அவர்களுக்கும், கிறிஸ்துராஜ் கல்லூரியின் சமூக பணித்துறை தலைவர் மேடம் இசபெல்லா அவர்களுக்கும், என்னுடன் பணிபுரிந்து கொண்டிருக்கும் மனநல ஆலோசகர் சாயின் மேடம் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பா ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. ஒவ்வொன்றையும் நல்லா பண்ணணும் ஆசை, ஆனா ஒருத்தரே பண்றதுனால ஒரு பதஷ்டமான சூழல் இருந்தாலும் ரொம்ப சிறப்பா நடத்தணும், இந்த பகுதி மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு செயல்பட்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து வந்திருக்கிற சமூக பணித்துறை மாணவர். இவர் மாணவர் மாதிரி தெரியுதா? இவர் பையன் படிச்சு வேலைக்கு போயிட்டு இருக்கிறார், பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறார், ஆனாலும் இப்ப மாணவரா இருந்து கத்துக்கிறார். ரொம்ப ஒபீடியன்டான மாணவர் எங்களுக்கு எங்க நிறுவனத்தை வந்துட்டு இருக்கிறாரு. ஒரு 10 பேர் கிட்டத்தட்ட வர்றாங்க. அந்த 10 பேர்ல ஒரு சிறப்பான ஒரு நல்ல மாணவர் மேடம் இசபெல்லா மேடத்துக்கு சொல்லிக்கிறேன். வெரி ஒபீடியன்ட். இந்த நிகழ்ச்சி சிறப்பா ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் கூடி இருக்கக்கூடிய உங்க பெரியவர்களாகிய உங்களுக்கும் சாக்லேட் தருவோம்னு சொன்னோன்னு அமைதியா இருக்காங்க பாருங்க. அந்த வருங்கால பெரிய மனிதர்களுக்கும் எங்களுடைய முற்பகல் வணக்கங்கள். நான் ரொம்ப நேரம் பேசல, ஏன்னா கால சூழ்நிலை தெரியும். அப்புறம் நீங்க பேசாம எந்திரிச்சு போயிடுவீங்க. பாபு கஷ்டப்படுவாரு. ரவீந்திரன் சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது போல ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு நினைக்கிறேன். அப்புறம் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். 2 விஷயத்தை பத்தி சொல்ல வந்திருக்கிறாங்க. குடி போதை தெரியும்ல உங்களுக்கு. என்ன சார் சொல்றது, நாங்க தான் டெய்லி பார்த்துட்டு இருக்கிறோமே. நாங்க சந்திக்காத குடி போதையா, அதுல பார்க்காத பிரச்சனையா? நாங்க பாக்குற பிரச்சனை எல்லாம் நீங்க சந்திச்சீங்கன்னா நேரம் இந்த உலகத்தை விட்டே போயிருப்பீங்க அப்படிங்கிற அனுபவத்தோட இருக்கக்கூடிய மக்கள்லாம் இருப்பீங்க. எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சீர்கெட்டு போயிட்டு இருக்கு, எவ்வளவு சிக்கலை உருவாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். வெளியில போனவங்களுக்கு எல்லாம் சாக்லேட் கிடையாது, உள்ளார இருக்கிறவங்களுக்கு போறவங்களுக்குரிய சாக்லேட்டும் சேர்ந்து கொடுக்கப்படும். புரியுதுங்களா? வெளியில போனவங்களை மறுபடியும் விட விடாதீங்க. அப்ப இந்த பிரச்சனை எவ்வளவு சீரியஸ் ஆனது, எவ்வளவு பேரை பாதிப்புக்கு உள்ளாக்கிட்டு ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை உருவாக்கிட்டு இருக்கிறது தெரியும். அதை பத்தி தான் பேச போறாங்க. அதே போல இன்னொரு பிரச்சனை, இதெல்லாம் கூட யாரோ ஒரு மனிதர் குடிக்கிறாரு, ஒரு குடும்பத்தை பாதிக்குது, ஏதோ சமாளிக்கிறாங்க, போறாங்க வர்றாங்க. ஒருத்தர் தவறு செய்யறாரு, ஒருத்தர் போதையின் கலாச்சாரத்துல இறங்குறாரு அப்படின்னா இன்னொருத்தர் தாக்கு பிடிக்க முடியும், அந்த குடும்பத்தை மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. ஆனா இன்னொரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா மொபைல் அடிக்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. கேட்ஜெட்னு சொல்லுவாங்க. மொபைல்னா நம்ம ஏதோ வெறும் போன் மட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். லேப்டாப்பு இல்லையா, மற்ற எல்லா சாதனங்களும், எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ், அனைத்து விதமான சாதனங்களும் நம்மளுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியில் நம்மளுடைய மனித வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கு அடிப்படையா இருக்கக்கூடிய சில கருவிகள் எந்த அளவுக்கு நம்மள அதுல உள்ளார இழுத்து அதற்கு அடிமையாக்கி நம்ம பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட கூட பேசக்கூட முடியாத ஒரு சூழலை உருவாக்கி இருக்கு. பேசலன்னா கூட பரவாயில்ல, சண்டை சச்சரவுல அமைதியா போயிடலாம். வருங்கால சந்ததியில் இருக்காங்க இந்த பிள்ளைகள்லாம், இந்த பிள்ளைங்கெல்லாம் கூட பாத்தீங்கன்னா 3 வயசு 4 வயசு இருக்கு. ஆனா அந்த மடியில உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த சோறு ஊட்டுறதுல இருந்து ஏதாவது அழுகிறதுனா அதை அடம்பிடிக்கிறத கண்ட்ரோல் பண்ற வரைக்கும் இதுதான் ஆயுதமா பயன்படுத்திட்டு இருக்கு. இதனால விளையக்கூடிய விளைவுகள் வந்து பாத்தீங்கன்னா மிக பயங்கரமா இருக்கு. அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. குடியோட பாதிப்புகள் நிறைய பேருக்கு தெரியுது, போதையின் பாதிப்புகள் நிறைய பேருக்கு தெரியுது. ஆனா மொபைல் அடிக்ஷன் இல்லையா, அதுல எந்த அளவுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கிறது அது தெரியல. அந்த ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா அமையணும். நான் சொல்றதை விட
ரவீந்திரன் சார் சொன்னார்னா இன்னும் சிறப்பா இருக்கும். நீங்க கரெக்டா கவனமா கேளுங்க, புரியுதுங்களா? நீங்க கேட்டதுக்கு அப்புறம் 5 கேள்வி கேட்போம். சரியான பதில் சொல்றவங்களுக்கு இசபல்லா மேடம் வந்து பிரைஸ் தருவாங்க, புரியுதுங்களா? அதனால கவனமா கேளுங்க. சாரோடைய பேச்சு கேட்கறது அப்படிங்கிறது என்னுடைய கல்லூரி காலகட்டத்திற்கு பிறகு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேச்சு கேட்டோம். ஆனா இப்ப நேரடியா மறுபடியும் கேட்கிறேன். அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கிறாரா என்னன்னு தெரியல. அந்த பகுதிக்கு அவருடைய பேச்சு அவ்வளவு சிறப்பா இருக்கும். அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அந்த அளவுக்கு மனசுல பதிகிறது மாதிரி இருக்கும். அதே போல எங்க மேடம் இருக்கிறாங்களே கவுன்சிலர், எல்லாருமே வல்லவர்கள் தான். இசபல்லா மேடம் பாட்டு பாடினாங்களா பாத்தீங்களா, ஐலேசா? இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு வீட்டுக்கு போயிட்டு என்ன சொன்னாங்கன்னு கேட்டா என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியல. ஆனா ஒண்ணு சொல்லுவீங்க இந்த பிள்ளைங்க எல்லாம், ஐலேசா 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 ஐலேசா, புரியுதுங்களா? அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறாங்க. அவர்களுக்கு வழிவிட்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்து சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வாழ்த்துறை பேசுறேன். இல்ல நான் கடைசியில் பேசுறேன். இல்ல நான் வந்து அப்புறம் பேசுறேன். சிவங்க பேசுங்க. நான் கடைசியில பேசுறேன். மைக்கு வேணுமா? கேக்குதா உள்ள? சரி. என் பேர் ஷாயின் மலிகா. நான் ஒரு மனநல ஆலோசகரா குடிபோதை மறுவாழ்வு மையத்துல வேலை செய்யறேன். சரிங்களா? ஏன் இந்த குடியை பத்தி எங்க ஏரியாவுக்கு சொல்ல வந்திருக்கீங்க அப்படின்னு ஏதாவது டவுட் இருக்கா? ஏன்னா வீட்டுக்கு ஒருத்தர் இப்ப என்ன பண்றாங்க, இந்த பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்காங்க. இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு தனி ஒருத்தரோட பிரச்சனை கிடையாது. வீட்டுல ஒருத்தர் குடிச்சிட்டு இருந்தாரு அப்படின்னா அந்த வீடே பாத்தீங்க அப்படின்னா மனநோயாளியா இருப்பாங்க. வீட்டுல உள்ள ஒவ்வொருத்தரும், குடிக்கிற ஒருத்தருக்கு மட்டும் நோய் கிடையாது, குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே என்ன இருக்கும், அது ஒரு மனநோயா இருக்கும். குடிக்கிறவருக்கு பாத்தீங்க அப்படின்னா எப்படி குடிக்கணும், எந்த வகையில குடிக்கணும் அப்படிங்கிற கவலை. வீட்டுல இருக்கவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இவர் எப்ப எந்த பிரச்சனையை கொண்டு வருவாரோங்கிற ஒரு பயம், ஒரு பதட்டம் இருக்கா இல்லையா? சரிங்களா? குடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா குடியா இருக்கட்டும், வேற போதைப் பொருள் யூஸ் பண்றதா இருக்கட்டும், அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா குடிக்கிறது வந்து திமிரெடுத்து குடிக்கிறாங்க, வேணுக்குன்னு குடிக்கிறாங்க, நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு குடிக்கிறாங்க அப்படின்னே சொல்லிட்டு இருப்பாங்களே ஒழிய அது ஒரு நோய், அதுக்கு ஒரு சிகிச்சை கொடுக்கணும்னு யாருமே நினைக்கிறது கிடையாது. அதுக்கு சிகிச்சை கொடுக்கணும்னு என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கு அந்த குடும்பம் பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து, அந்த பிரச்சனையில இருந்து வெளில வரும். நாங்க எங்களோட சிகிச்சை மையத்துல வந்து இந்த மாதிரி சிகிச்சை கொடுத்து 25 வருஷத்துக்கு மேல குடிக்காம இருக்கிறவங்க இருக்காங்க. இந்த குடிபோதை மறுவாழ்வு மையம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 35 வருஷத்துக்கு மேல. அதுல சிகிச்சை எடுத்தவங்களும் பாத்தீங்க அப்படின்னா குடிக்காம இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இவர் குடிச்சாரு அப்படின்னு சொன்னா அந்த ஊர்ல நம்பாத அளவுக்கு கூட மாறி வந்திருக்காங்க. ஆனா அதுக்கு குடும்ப ஒத்துழைப்பு வந்து அவசியம். ஒருத்தர் குடிக்கிறாருன்னு சொல்லி கயிறு கட்டுவாங்க, கோயிலுக்கு கூட்டிட்டு போவாங்க, வேப்பலை அடிப்பாங்க. அவருக்கு நிறைய மனநோய் வந்துருச்சு அப்படின்னா அந்த சரி விடுங்க, அவருக்கு மனநோய் வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அவருக்கு வந்து ஏதோ சூனியம் பண்ணிட்டாங்க, எங்க குடும்பத்துக்கு வந்து பில்லி சூனியம் வச்சுட்டாங்க, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு எங்க குடும்பம் அப்படின்னு நினைக்கிறாங்களே ஒழிய அவருக்கு அந்த போதை பொருள்னால மனநோய் ஏற்பட்டிருக்கு. அந்த மனநோய்க்கு சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு யாருமே என்ன பண்றது இல்ல, ட்ரீட்மெண்ட் சென்டருக்கு வர்றதில்ல. எத்தனையோ பேர் சொல்றாங்க, இப்ப நான் வந்து என் பையனுக்கு சிகிச்சை கொடுக்கணும்னு வந்திருக்கேன் மேடம், ஆனா எங்க வீட்டுக்காரும் குடிச்சிட்டு இருந்தாரு, ஆனா என்ன பண்ணல, எனக்கு இந்த சிகிச்சை முறை பத்தி எல்லாம் தெரியல, அவரை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க.
ஆனா முறையான சிகிச்சை கொடுத்து சரியான ஒரு வழிகாட்டுதல் குடும்பத்தோட ஒத்துழைப்பும் இருந்துச்சு அப்படின்னா அவர் அந்த நோயில இருந்து முழுமையா குணமடைஞ்சு வருவாரு. ஆனா அதுக்கு யார் பண்ணணும் அப்படின்னா கூட இருக்கிற குடும்பத்துல இருக்கிற பெண்கள் என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். ஒரு பெண்ணு நினைச்சாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தை நிச்சயமா நல்ல வழிக்கு கொண்டு வர முடியும். அதனால பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வழி தெரியாம தவறான வழியெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லைங்களா? அப்ப அந்த பிள்ளைங்களோட கதி என்ன ஆகுது? அப்பா குடிச்சிட்டு இருக்காரு, மனைவி அதனால ஒரு பாதிப்பு உள்ளாகுறாங்க, விட்டுட்டு போயிடுறாங்க, இல்ல வேற ஏதாவது தவறான முடிவு எடுக்கிறாங்க. அப்ப அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை கேள்விக்குறியாகுது. அப்ப அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை யார் கையில இருக்கு அப்படின்னா அதுங்க அம்மா அப்பாவை நம்பிதான் பிறக்குது இல்லையா? அப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, ஒரு மன அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சிகிச்சை கொடுக்குற இடத்துக்கு தேடி வாங்க. உங்களோட பிரச்சனையை கேட்கறதுக்கு நிச்சயமா நாங்க இருக்கிறோம். எல்லா பிரச்சனைக்கும் வாழ்க்கையில வழி இருக்கு. எது சரியான வழி, எது முறையானது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், தேடி போகணும். போதை பொருள் அப்படின்னா குடிய மட்டும்தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், குடிக்கிறது மட்டும்தான் போதை பொருள் அப்படின்னு. அது இல்லாம மற்ற போதை பொருள் எல்லாமே இருக்கு, நமக்கு தெரிஞ்சு இருக்கு, சில விஷயங்கள் தெரியாம இருக்கு. இன்னைக்கு நிறைய இடத்துல இருக்கிறது என்ன பாத்தீங்க அப்படின்னா குடிக்கிறது மட்டும் கிடையாது, போதை ஊசி போட்டுக்கிறதும் இருக்கு. இப்ப நிறைய பாத்தீங்கன்னா பிள்ளைங்க மத்தியில போதை ஊசி போட்டுட்டு ட்ரீட்மெண்ட் சென்டருக்கு வராங்க. என் பையன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான், பாருங்க இந்த மாதிரி மருந்துக்கு அடிமையாகி இருக்கான் அப்படின்னு சொல்லி. அதோட தாக்கம் இன்னும் அதிகமா இருக்கு. அதனால குடும்ப தலைவர்கள் என்ன பண்ணுங்க, தயவு செஞ்சு உங்க குடும்பத்தை உங்க பிள்ளைங்களை என்ன பண்ணுங்க, கண்காணிச்சுட்டு இருங்க. அவங்களோட நடத்தை பிஹேவியர் எப்படி இருக்கு, பழக்க வழக்கம் எப்படி இருக்கு, யார் கூட சேர்றாங்க, யார் கூட பழகுறாங்க, இதை நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், தெளிவா இருக்கணும். சரிங்களா? அந்த பழக்கம் இருந்துச்சு, என்னால குடிய விட முடியல, நடுக்கமா இருக்கு, காலையில எந்திரிச்சு நான் வேலை செய்யணும்னா கொஞ்சோண்டு குடிச்சாதான் மேடம் என்னால ஸ்டேரிங்க பிடிக்க முடியுது, நான் ஒரு வேலைக்கு போகணும்னா குடிச்சாதான் என் உடம்பு என்ன பண்ணுது, நார்மலா இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, அவங்கள சிகிச்சைக்கு கூட்டுவாங்க. எப்படி விடணும் அப்படிங்கிற வழி தெரியாம குடிக்கிறவங்க தான் அதிகம். நான் நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன், ஆனா என்ன பண்ண முடியுது, என்னோட உடம்பு அதுக்கு அடிமையாகி இருக்கு, என்னால குடிய விட முடியல அப்படிங்கிறது. அந்த குடிப்பழக்கம் ஒரு மூளை சார்ந்த வியாதி. ஆரம்பத்துல குடிச்சிட்டு அமைதியா இருப்பாங்க, ஆனா நாளாக குடிப்பழக்கம் அதிகமாகும் போது அவங்களோட மூளை வேலை செய்யாது, அவங்கள நம்ம கூட வச்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். இது குடியினால வர்ற விளைவுகள். இன்னொரு சைடு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எல்லார் கையிலையும் இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா மொபைல் போன் இருக்கா இல்லையா? நம்ம என்ன பண்ணாலும் சாப்பாட்டுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2000-3000 இருந்துச்சுன்னா மளிகை ஜாமான் வாங்கி குடும்பம் நடத்திடலாம். ஆனா வீட்டுல இன்னைக்கு 4 பேர் இருந்தாங்கன்னா மாசம் 500 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணியே ஆகணும். ஒரு 2000 ரூபாய் என்ன பண்றோம், தனியா எடுத்து வைக்கிறோம் மொபைல் போனுக்கு. சரிங்களா? எல்லார் கையிலயுமே போன் இருக்கு. போன்னால நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. சோ நல்ல விஷயங்களை பத்தி நம்ம என்ன பண்ண வேணாம், யோசிக்க வேணாம். ஆனா அதனால வர தீய விளைவுகளை பத்தி நம்ம என்ன பண்ணலாம், பேசலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிள்ளைங்க கையில நிறைய ஒரு 10வது படிக்கிற பிள்ளைங்க, 12வது படிக்கிற பிள்ளைங்க எக்ஸாம் நேரத்துல கண்டுபிடிக்கிறாங்க என்ன அப்படின்னா அவன் அந்த எக்ஸாமுக்கு ரெடி ஆக முடியல, படிக்க முடியல. என்ன காரணம் அப்படின்னா அவங்க கையில எல்லாமே என்ன இருக்கு, இந்த மொபைல் இருக்கு. இந்த மொத்தெல்லாம் வீட்டை விட்டு வெளில போனா யாரோட பழகுறான், யாரோட பேசுறான் அப்படின்னு என்ன பண்ணலாம், கண்காணிக்கலாம். சேர்றவங்களோட பார்த்து சேருன்னு சொல்லலாம், நல்ல பிள்ளைங்களோட பழக்க வழக்கம் வச்சுக்கோன்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு ஒரு புள்ள போனை பாக்குதுன்னா அது என்ன பாக்குதுன்னு நமக்கு தெரியறது இல்ல. பெரியவங்களும் என்ன பண்றோம், போன் பிள்ளைங்க பார்க்க கூடாதுன்னா நம்மளும் பார்க்க கூடாது. நிறைய நேரம் போன்லயே டைம் ஸ்பெண்ட் பண்றோம் இல்லையா? வீட்டுல சும்மா இருந்தா என்ன பண்றோம், மொபைலை தான் தூக்குறோம். அப்ப பிள்ளைங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த பழக்கத்துல இருந்து வெளியில வரணும். நாள் பூரா யார்ட்டையாவது பேசுறது, சும்மா தேவையில்லாம என்ன பண்றது, எல்லா சீரியலையும் சேர்த்து வச்சு பாக்குறது, ஒரு நியூஸ் பாக்குறதுனாலயோ நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கிறதுனாலயோ அந்த மொபைலை யூஸ் பண்ணீங்கன்னா தப்பு இல்லை, அது கொஞ்ச நேரம் தான் பாப்பீங்க. ஆனா அது நிறைய நேரம் அதுக்காக ஒதுக்குனீங்கன்னா உங்களோட குடும்பத்தை நீங்க என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. போதை பொருள் நான் சொன்னேன் இல்லையா, போதை பொருள்னால எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு. அதை விட அதிகமான பிரச்சனை கொடுக்கக்கூடியது இந்த போதை பொருள்லயே ரொம்ப இதானது பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரௌன் சுகர், கொக்கைன்லாம் சொல்லுவாங்க. அதை விட வீரியமானதான் போன் யூஸ் பண்றது.
ஃபோன் யூஸ் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி குடி போதைப் பொருள் யூஸ் பண்ணி மூளையை பாதிக்குதோ அதே மாதிரி நீங்க ஃபோனை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மூளை பாதிக்கும். அந்த மூளை பாதிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேற எந்த சிந்தனையுமே இருக்காது, எப்ப நேரம் கிடைக்கும் ஃபோனை எடுக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த நரம்பு மண்டலம் எல்லாமே பாதிப்படையுது. அப்ப அவனுக்கு பாத்தீங்கன்னா நல்ல சிந்தனை, நல்ல முடிவெடுக்கிற ஒரு இதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு இல்லாம போகுது. ஒரு நாள் நீங்க நோட் பண்ணி பாருங்க, இன்னைக்கு நைட்டு 11 மணி வரைக்கும் மொபைல் பாக்குறீங்க, மொபைல் பார்த்துட்டு வச்சிருங்க. இது மாதிரி ஒரு வாரம் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த வாரம் உங்களுக்கு தூக்கம் வராது. தூங்கணும் அப்படின்னா மூளையில ஒரு திரவம் சுரக்கும், அப்பதான் நம்ம தூக்கத்துக்கு ரெடி ஆகும். போன் அப்படி வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, தூங்க முடியாது, தூக்கம் போயிடும். எப்படி குடிக்கிறவங்களுக்கு போதைப் பொருள் யூஸ் பண்றவங்களுக்கு தூக்கம் இல்லாம போகுதோ அதே மாதிரி போன் யூஸ் பண்றவங்களுக்கும் தூக்கம் இல்லாம போகும். அப்ப தூக்கம் இல்லாம போனுச்சு அப்படின்னா மூளை என்ன ஆகும், அதோட சிந்தனையை சரியா செய்யாது, செயல்படாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்கள நம்ம என்ன சொல்றோம், மனநோய்க்கு ஆளாகிறாங்க. சரியா? எப்படி போதைப் பொருள் யூஸ் பண்ணி அவங்க வந்து மனநோய்க்கு ஆளாகிறாங்களோ அதே மாதிரி போனை கண்டினியூஸா யூஸ் பண்றவங்களும் மனநோய்க்கு ஆளாகிறாங்க. இதை எப்ப அவங்க அம்மா அப்பா கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த போர்வுக்குள்ள போனை வச்சுட்டு பாக்குறாங்க. எங்கள்கிட்ட அந்த மாதிரி மாணவர்கள் உண்டு, கஷ்டப்பட்டு உழைச்சி படிக்க வைப்பாங்க, பிள்ளைங்க இந்த மொபைலை பார்த்து பார்த்து என்ன ஆகும், நிறைய வயலண்ட் ஆகும். வயலண்ட் ஆகும்னா அடிக்கிறது, உதைக்கிறது. இப்போ ஒரு பிள்ளைய கண்ட்ரோல் பண்ணுங்களேன், போனை கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அந்த போனை பார்த்துட்டு இருக்கும்போது கொடுங்குங்களேன், அந்த குழந்தை உடனே அழுவும், அடிக்கும், உடைக்கும். ஏன் அப்படின்னா அவ்வளோ ஆக்ரோஷமாகும். மூளை வந்து என்ன ஆகுது, அந்த அளவுக்கு வந்து ஆக்ரோஷமாகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு தூக்கமும் இல்லாம போகும்போது மன அழுத்தம், மனநோய் வருது, படிப்புல சரியான கவனம் செலுத்த முடியாம இதெல்லாம் நடக்குது. சரிங்களா? இப்ப இது வந்து எங்களுக்கு வர்றதுனால என்ன பண்றோம், ஒரு ப்ரிவென்ஷனுக்காக, இது வர்றதுக்கு முன்னாடி காப்போம், வருமுன் காப்போம் இருக்கு இல்லையா, இதை வந்து நாங்க ஸ்கூல்ல போகும்போதும் சொல்றோம், பிள்ளைங்களா போன்லாம் என்ன பண்ணாதீங்க, அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. இப்ப நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ பெத்தவங்களே, பெத்த தாயே என்ன பண்றோம், கொஞ்ச நேரம் அது பேசாம இருக்கட்டும், எங்க ட்ரீட்மெண்ட் சென்டருக்கு ஃபேமிலி வரும், பேசுவோம், புள்ள அழுவோம், இதா போன் போய் வெளில உட்கார். அப்ப நம்மளோட இதை வந்து நம்ம குறைச்சிக்கிறதுக்கு என்ன பண்றோம், நம்மளே பழக்கப்படுத்தி விடுறோம். மொபைல் பார்த்தா பேசாம இருக்கு, இல்லைன்னா நம்மள தொல்லை பண்ணுது, நம்ம ஒரு சைடு மொபைலு, அது ஒரு சைடு மொபைல். அப்ப எப்ப இது அதிகமாகுது அப்படின்னா இந்த பிள்ளைங்களுக்கு பிரச்சனை வரும்போதுதான் தெரியுது. அப்ப 10வது 12வது படிக்கிற பிள்ளைங்க எல்லாமே என்ன ஆயிடுது, இந்த மொபைலுக்குள்ள போய் அடிக்ட் ஆகி எக்ஸாம் எழுத முடியாம கஷ்டப்படும் போது வர்றாங்க. அப்ப அந்த பையன்கிட்ட வந்து மருந்து கொடுத்து சரி பண்ணி கேட்கும் போது சொல்றான், எவ்வளவு நாளா தூங்கல, அது 6 மாசமா தூக்கம் இல்ல, 6 மாசமா தூக்கம் இல்ல, நைட்டு லேட்டா தூங்குறது, எந்திரிக்கும் போது என்ன பண்றது, மொபைலோட எந்திரிக்கிறது. இந்த மாதிரி பிரச்சனைகளோட பிள்ளைங்க என்ன பண்றாங்க, மனநோயாளி ஆகுறாங்க. அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது ட்ரீட்மெண்ட் சென்டருக்கு வராங்க. அப்ப இப்பயே என்ன பண்ணிக்கலாம், அளவோட யூஸ் பண்ண சொல்லி கொடுக்கலாம், தேவைக்கு யூஸ் பண்ணுங்க, தேவையில்லாம யூஸ் பண்றதுக்கு நம்ம இது பண்ணலாம். குழந்தைங்களுக்கு மொபைல் கொடுத்து சோறு ஊட்டாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு 10 வருஷம் 14 வருஷம் அதுங்க கண்டினியூஸா மொபைல் பார்த்துச்சுங்கன்னா குழந்தையில இருந்து 15 வயசுல அதுக்கு மிருக குணம் வருதுங்கிறாங்க. மிருக குணம் வந்துருச்சு அப்படின்னா அதை நீங்க மிருகத்திட்ட ஏதாவது சொன்னா புரியுமா, மிருகத்திட்ட ஏதாவது நம்ம பேசினா புரியுமா, ஒன்னும் புரியாது. அது மாதிரி நம்ம குழந்தைங்கள்ட்ட எது சொன்னாலும் அது கேட்காது, புரிஞ்சுக்கிற அளவுக்கு அதோட மூளையோட தன்மை இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அப்ப நம்மளோட ஃபீல் பண்ணுவோம், பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி, இல்லையா? ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னா போதை பொருளையும் தவிர்க்கணும், இந்த மாதிரி விஷயத்தையும் என்ன பண்ணணும், நம்ம தவிர்த்திடணும். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா குடும்பத்துல இருக்கிற பெண்கள் கையில என்ன இருக்கு, அந்த குடும்பத்தோட இது இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, வராததுக்கு சொல்லியாச்சு, வந்துருச்சுன்னா நான் என்ன பண்றது மேடம் அவ்வளவுதானா அப்படின்னா அதுக்கும் தீர்வு இருக்கு. சில ரசாயன மாற்றங்கள்னாலதான் மூளை வந்து என்ன பண்ணும், அப்படி வேலை செய்யும். அதுக்கான மருந்துகளை முறையா கொடுத்து அவங்க முறையா சாப்பிட்டு தூக்கம் வந்து முறையா அவங்க என்ன பண்ணாங்க, ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா நிச்சயமா இந்த நோயில இருந்து வெளியில வரலாம். ஓகேவா? நான் ஒரு இது சொல்லிட்டேன். இத பத்தி ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. யாருக்குமே சந்தேகம் இல்லையா? அம்மாவெல்லாம் அம்மாவே கொடுக்க சொல்றாங்களா? அதுதான் தப்பு. இப்ப நான் வந்து என் பொண்ணு இருக்கு அப்படின்னா என் பொண்ணை கண்டிக்கிறேன்னு வைங்களேன், நீ மொபைல் பார்க்க
ஒரு வேலையை செய்ய மாட்டேங்கிறாங்க. இங்க பாருங்க, அம்மா அப்பா சொன்ன வேலையெல்லாம் செஞ்சு வளர்ந்த கடைசி தலைமுறையும் நம்ம தான். பெத்தவங்க பேச்சை கேட்கிற முதல் தலைமுறையும் நம்ம தான். ஒரு நிமிஷம், பெத்தவங்க பேச்சை கேட்ட கடைசி தலைமுறையும் எங்க தலைமுறை தான். நாங்கெல்லாம் வந்து டீச்சர் சொன்னா கேட்போம், வீட்டுல அம்மா அப்பா சொன்னா கேட்போம். ஆனா அதே மாதிரி பிள்ளைங்க சொல்ற பேச்சை கேட்கிற முதல் தலைமுறையும் நம்ம தான். பிள்ளைங்க தான் நம்மள வேலை வாங்கிட்டு இருக்கு. சோ ஒரு குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா, தம்பி இங்க பாருங்க, பிரச்சனை இருக்கு அப்படின்னா தீர்வும் இருக்கும். சரிங்களா? ஒரு பிள்ளைங்க வந்து நம்ம சரியான விதத்துல வளர்க்கணும் அப்படின்னா, நம்ம மொபைல் பார்த்துட்டு அதை வேலை செய்ய சொன்னா அது செய்யாது. நம்ம வேலை செய்யும் போது கூட மாட வேலை செய்ய அதை பழக்கணும். குழந்தைங்களை வந்து நல்ல ஒழுக்கமான வாழ்க்கை கொடுத்தீங்க அப்படின்னா அது நம்மளை காப்பாற்றும். படையை கொடுத்து முடிச்சிருங்க. ஏன்பா தம்பி எல்லாம் அமைதியா கேட்டுட்டு இருந்தாங்க. நிமிஷம் இங்க பாருங்க, சரியான விதத்துல குழந்தைய வளர்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க வளர்ந்து நம்மளை காப்பாத்தும். அதுங்களை சரியா வளர்க்கல அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லா நீங்க அதை காப்பாத்த அலைஞ்சிட்டு இருப்பீங்க. ஒரு குடுகுடு பாட்டி கிட்டத்தட்ட ஒரு 80 வயசு இருக்கும். அவங்க இன்னமும் எங்க ட்ரீட்மெண்ட் சென்டருக்கு மாத்திரை வாங்க வராங்க தன்னோட பையனுக்காக. சரிங்களா? அப்ப சரியான விதத்துல குடும்பத்தை வளர்க்கணும் அப்படின்னா அந்த குடும்ப பெண்கள் கையில அந்த குடும்பம் இருக்கு. சரிங்களா? அப்ப நீங்க போன் பாக்குறதெல்லாம் குறைச்சுக்கிட்டீங்கன்னா பிள்ளையும் குறைச்சுக்கும். சரிங்களா? சரி, வேற ஏதாவது டவுட் இருக்கா? எங்க ட்ரீட்மெண்ட் சென்டர் எங்க இருக்குன்னு தெரியுமா? எங்களோட ட்ரீட்மெண்ட் சென்டர் எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியாதா? KK நகர் போற வழியில காஜாமலை காலனி அப்படின்னு சொல்லி பஸ் ஸ்டாப்ல இறங்குனீங்க அப்படின்னா, ஈவிஆர் காலேஜ்ல படிச்சாங்கல்ல, ஈவிஆர் காலேஜுக்கு போக வேணாம், காஜாமலை காலனின்னு இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 அடியிலேயே இருக்கும். பக்கத்துல 100 மஹால் இருக்கு. இன்னொன்னு இந்த காஜாமலைங்கிற மலை இருக்கு. அந்த மலைக்கு பின்னாடி சைடு ஒண்ணு குடிபோதை ஆஸ்பத்திரின்னு கேட்கலாம், இல்லைன்னா ஒருவா ஆஸ்பத்திரின்னு கேட்கலாம். கேட்டீங்கன்னா வழி சொல்லுவாங்க. ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயா கொடுக்குறோம். சாப்பாடுக்கும் அந்த மருந்துக்கும் மட்டும் அந்த 1 மாசம் இருக்கும்போது நாங்க கொடுக்குற மருந்தையும் ஃப்ரீயா கொடுத்துருவோம். வெளியில இருந்து கொடுக்குற அந்த மருந்துக்கும் சாப்பாடுக்கும் மட்டும் நீங்க பணம் கட்டினா போதும். இதுக்காக வெளியில போய் என்ன பண்ண வேணாம், லட்சமா செலவு பண்ணி கஷ்டப்பட வேணாம். மனநோய் மட்டும் இருக்கு அப்படின்னா மனநோய்க்கான மருந்து மட்டும் நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா போதும். ஃப்ரீயா என்ன பண்ணுவாங்க, டாக்டர் எழுதி கொடுத்து வீட்டுல வச்சு கூட பாத்துக்குவாங்க. யாருக்காவது வீட்டுல இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, எங்களை தேடி வாங்க. போகும்போது எங்களோட போன் நம்பர் உங்களுக்கு நாங்க கொடுத்துட்டு போறோம். சரிங்களா? சரி, வேற எதுவும் டவுட் இருக்கா? நான் பேசுறது ஏதாவது புரிஞ்சிச்சா? ட்ரீட்மெண்ட் அப்படின்னா நாங்க ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமா. அந்த ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு மாசம் தங்கணும். சாப்பாடு செலவு கொஞ்சம், மருந்துக்கும் வந்து அந்த மாசத்துக்கு எவ்வளவு ஆகுதோ அதை நீங்க வந்து ஏற்பாடு பண்ணிக்கணும். அது 1 மாசத்துக்கு அவர் எவ்வளவு சாப்பிட்றாரோ அந்த பணத்தை நாங்க வாங்குவோம். அதுலயும் சில இதை வந்து நாங்க குறைச்சிக்குவோம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா. அதே மாதிரி வெளியில ஏதாவது நாங்க கொடுக்குற மருந்து, உள்ள கொடுக்குற மருந்து அதை இலவசமா கொடுத்துருவாங்க. வெளியில இருந்து மருந்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த மருந்துக்கான பணம் நம்ம என்ன பண்ணணும், கொடுக்குற மாதிரி இருக்கும். அது 1 மாசம் எப்படி சாப்பிடுவாருன்னு கணக்கு பண்ணி சாப்பாடுக்கு பணம் வச்சுக்கோங்க. ட்ரீட்மெண்ட் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் மூலியமா வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃப்ரீயா தான் கொடுப்போம். சரிங்களா? சரி, வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேற எதுவும் டவுட் இல்லையா? சரி, ஓகே. சாரி. மேடம்
கிறிஸ்துராஜ் கல்லூரியினுடைய சோசியல் ஒர்க் துறை தலைவி பேராசிரியை இசபெல்லா அவர்களே, அவருடைய வழிகாட்டுதலில் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என் அருமை மாணவர் ஃபாஸ்ட் நியூஸ் பாபு அவர்களே, அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியின் தலைவர் திரு பாரதி மோகன் அவர்களே, எனக்கு முன்னால் ஒரு அருமையான உரையாற்றி அமர்ந்திருக்கிற காஜாமலை லேடிஸ் அசோசியேஷன் கவுன்சிலர் ஷைன் மாலிகா அவர்களே, காலை நேரத்தில் நீங்கள் டிவி பார்க்குறத விட்டுட்டு மொபைல் பார்க்குறத விட்டுட்டு இந்த குழந்தைகளையும் கூட்டிட்டு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய என் அருமை பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். திரும்ப திரும்ப பெரியவங்கெல்லாம் பேசி பேசி நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால சின்ன பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத முதல்ல நம்ம பார்ப்போம். இப்போ இங்கே சின்ன பிள்ளைங்க வந்து அவங்களுடைய திறமையை காட்ட போகிறாங்க. யார் முதல்ல வர்றது? தைரியமா நீயா வரலைன்னா நானே கூப்பிட்டு அந்த பொண்ணு வெளியே போகுதா இல்லை உள்ள வருதா? சும்மா தைரியமா வந்து முதல்ல வந்து பாடம்லாம் செஞ்சீங்க இல்லையா? வாமா, உன் பேரு சொல்லு, கிளாஸ் என்ன பண்றேன்னு சொல்லு. பேர் சொல்லு. என் பேரு ஜி பிரான்சியா. நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எந்த ஸ்கூல்ல படிக்கிற? ஒலிம்பியாஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், தெப்பக்குளம், திருச்சி. வெரி குட். நல்ல தைரியமா வந்து அந்த பொண்ணு பேசுது. அதனால அதுக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. இப்போ உன்கிட்ட சில கேள்விகள் கேட்பேன், அதுக்கு நீ பதில் சொல்லணும். உன்கிட்ட இருக்கிற நல்ல பழக்கம் ஒரு 5 பழக்கம் சொல்லு. ஹெல்ப் பண்ணுவேன். யாருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க இது வரைக்கும்? என் ஃப்ரெண்டுக்கு. என்ன ஹெல்ப் பண்ணியிருக்க? எக்ஸாம் எழுதுறப்ப வந்து பேப்பர் இல்லைன்னா எனக்கு 2 நிமிஷம் நான் அவளுக்கு கொடுத்தேன். பரீட்சை ஹாலில் இன்னொரு பெண்ணுக்கு பேப்பர் கொடுத்தியா? அது ஹெல்ப்பா? பாருங்க, இந்த காலத்துல ஹெல்ப்னா எப்படி நம்ம நினைச்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னு. அதாவது பரீட்சை எழுதும் பொழுது கூட இருக்கிற பொண்ணுக்கு நம்ம பேப்பரை காமிக்கிறதோ அல்லது அதை கொடுக்கறதோ ஒரு ஹெல்ப்பா? எழுதாத பேப்பர் கொடுத்த, எழுதின பேப்பர் இல்ல, நீ எழுதின பேப்பர் தான் கொடுத்தேன்னு நினைச்சிட்டேன். ஓ, அதுக்கு சும்மா ஒரு பிளைன் பேப்பர் ஹெல்ப் பண்ண கொடுத்துருக்குற. எக்ஸாம் போறப்ப பேப்பர் இல்லைன்னா. ஓ, நல்லா, அதுக்கு நல்லா கை தட்டுங்க. இந்த காலத்துல ஏன்னா நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், இந்த பொண்ணு பரீட்சை காலில் எழுதி நம்ம ஆன்சரை காமிக்குதோ அப்படின்ட்டு. ரைட். அது மாதிரி வேற என்னென்ன உதவி பண்ணியிருக்கிற? இல்ல வேற ஏதாவது நல்ல பழக்கம் சொல்லுவோம். நல்லா விளையாடுவேன். வெரி குட். அப்புறம் டான்ஸ் ஆடுவேன். எங்க ஒரு டான்ஸ்னா டான்ஸ் சும்மா ஒரு 4 வரைக்கும் ஆடுவேன். என்ன பாட்டு ஆடுவேன்? இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் நல்லா இதா இருக்கணும். என்ன பாட்டுக்கு ஆடுவேன்னு சொல்லு. வீடியோ சாங் இருக்கு, நம்ம சும்மா ஆடு. அதாவது நமக்கு திறமை இருக்கிறப்ப அதை காமிக்கிறதுக்கு பயப்படக்கூடாது, கூச்சப்படக்கூடாது. இவ்வளவு திறமையை வச்சுக்கிட்டு அப்புறம் டேபிள் சொல்லுவேன். ஒரு பாட்டுக்கு என்ன, எந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவேன்? அங்கே ஸ்கூல்ல எல்லாம் எதுக்கு ஆடி இருக்கிற? வேற அது பாப்பா, இங்க உனக்கு ஆடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது இல்லையா? என்ன பாட்டுக்கு ஆடி இருக்கிற இது வரைக்கும்? இந்த பொங்கல் போட்டியில அந்த சினிமா. சரி, இப்ப சினிமா பாட்டு என்ன பாட்டு ஆட தெரியும் உனக்கு சொல்லு. சொல்லு, உனக்கு பிடிச்ச பாட்டு சொல்லு. விஜய் பாட்டு தான். உனக்கு பிடிச்ச நடிகர் யாரு? ஓ, விஜய். இல்ல விஜய் ரசிகர் தான் நிறைய இருக்கிறாங்க. இப்போ ஓட்டு போட சொன்னா விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். இப்போ எலெக்ஷன் நடந்து உனக்கு ஓட்டு இருந்துச்சுன்னா யாருக்கு ஓட்டு போடுவேன்? டிவிக்கே தான். அப்பா சரி. அப்ப நீ அப்ப விஜய் மேல எவ்வளவு இதா இருக்கிறப்ப விஜய் மாதிரி ஒரு டான்ஸ் ஆடி காமிக்கணும் இல்லையா? சொல்லி என்ன பாட்டு பிடிக்கும்னு சொல்லி நான் பாட்டு போடுறேன். வேணாம் சார். நீ இப்ப ஆடுற
வேணாம் சார். சும்மா ஒரு 4 வரி முழுக்க ஆடணுங்கிறது இல்லை. அப்பதான் இந்த ப்ரோக்ராம் நல்லா இருக்கும். தைரியமா ஆடணும். இந்த வாரமா ஆம்பளை பிள்ளைங்க தான் ஆடணும், பொம்பளை பிள்ளைங்க ஆடக்கூடாது. அது மாதிரி நல்லா நம்ம தைரியமா இருக்கணும். நம்ம ஆடி காமிக்கல ஒன்றும் தப்பு கிடையாது. சும்மா 2 வரைக்கும் ஆடு போதும். சும்மா 2 ஸ்டெப்பு போடு. சரி, உங்க அப்பாட்ட இருக்கிற நல்ல பழக்கம் ஏதாவது சொல்லு. எங்க அப்பா வந்து என்கிட்ட நல்லா பேசுவாரு. என்ன நல்ல பழக்கம் பிடிக்கும் உனக்கு? எங்க அப்பா விளையாட்டு தருவோம். நல்லா விளையாடுறது பிடிக்கும். உங்க அம்மாட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் ஏதாவது சொல்லு. அம்மா சொல்லி தரது பிடிக்கும். வெரி குட். உனக்கு நல்லா சொல்லி தராங்க. நீ என்னவா ஆகணுங்கிற ஒரு ஆசையில இருக்கிற? நர்ஸ் ஆகணும். ஏன், எதனால நர்ஸ் உனக்கு பிடிக்குது? வெரி குட், வெரி குட். பாருங்க, இந்த பையனுக்கு இந்த வயசுலயே ஒரு நல்ல குணம் இருக்கு. அதாவது எதிர்காலத்துல ஒரு நர்ஸ் ஆகி பல பேருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்குது. ஸோ இது மாதிரி நிறைய நல்ல பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்க ஏன் அந்த இதை இப்போ இந்த மீட்டிங் நடத்துறாங்க, அந்த குடிப்பழக்கத்தை பத்தி இருக்குன்னா, நம்ம வாழ்க்கையில எல்லாரும் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? இந்த பொண்ணு நர்ஸ் ஆகணும் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி பழக்கங்க, வேற ஏதாவது கெட்ட பழக்கம் ஒருத்தட்ட இருக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிற பழக்கம், உன்னிட்ட இருக்கிற பழக்கம் இல்லை, பல பேர்ட்ட நம்ம பல கெட்ட பழக்கங்களை பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற பழக்கம் என்ன? நம்ம வந்து ஒரு ஆளை நம்பணும்னா அவங்க நம்மளை விட்டு போறாது. நம்மளை விட்டு இப்ப நம்ம ஒரு ஆள் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தோம்னா அவங்க நம்மளை விட்டு போறதே எனக்கு பிடிக்காது. ஓ, வெரி குட், வெரி குட். நம்ம ஒருத்தரை நம்பி இருக்கிறப்ப அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா உனக்கு பிடிக்கல. இப்ப நம்மள்ட்ட நல்ல பழக்கம் இருந்ததுன்னு சொன்னா நம்ம நல்லா ஜெயிக்கலாம் வாழ்க்கையில. இப்ப ஏன்னா இங்க இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா லேடிஸ் தான் அதிகமா இருக்கிறீங்க. இவங்க என்ன ப்ரோக்ராம் நடத்துறாங்கன்னாக்கா குடிப்பழக்கத்தை பத்தி. ஆனா பெண்கள் வந்து ஒன்றும் பெருசா அதிகமா குடிப்பழக்கத்தில் இருக்கிறது கிடையாது. ஏதாவது ரொம்ப ரேரா தான் 1-2 பேர் இருப்பாங்க. ஆம்பளைங்க அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் அவங்க பிளான் பண்ணாங்க. ஆனா ஆம்பளைங்களை அதிகமா காணோம். அவங்கெல்லாம் வேலைக்கு போய், அதனாலதான் நீங்க ஆமா ஆமா, அதனால அவங்க போய் வேலை செஞ்சாதான் வீட்டுல நம்ம சமைச்சு சாப்பிட முடியும். அதனால அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. ஸோ இன்னைக்கு சில நல்ல பழக்கங்களை நம்ம எப்படி வளர்த்துக்கிறது, அதாவது ஒரு கெட்ட பழக்கத்தை போக்கணும் அப்படின்னா அதுக்கு பதிலாக ஒரு நல்ல பழக்கத்தை நம்ம கொண்டு வந்தாதான் அதை கெட்ட பழக்கத்தை போக்க முடியும். இப்போ பெரும்பாலும் நிறைய பேர் குடிக்கிறதுக்கு சொல்ற காரணம், ஏன் குடிக்கிறாங்க, அது ஒரு பலவீனம் அப்படிங்கிறத பத்தி தான் இங்க பேசுறது, உங்களுக்கு சொல்றதுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த பொண்ணு ரொம்ப அருமையா பேசுது, நல்லா தைரியமா இருக்கு. அந்த பொண்ணுக்கு நல்லா ஒரு கைத்தட்டல் கொடுங்க. வெரி குட். ஓ, இப்ப யாராவது பேரண்ட்ஸ், நீங்க லேடிஸ் இங்க வந்திருக்கீங்க, இப்ப ஒரு சின்ன பொண்ணு தைரியமா வந்தது இல்லை, நீங்க யாராவது வாங்க. வாங்க. வாங்க வாங்க வாங்க. காலையில உங்க பேரை சொல்லுங்க. என் பேரு ராணி. காலையில பல் விளக்கிட்டு குடிச்சிட்டு பாத்திரம் விளக்குவேன். பாத்திரம் எச்சி பாத்திரம்லாம் கிடக்கு விளக்கிட்டு வீடு வாசலாம் கூட்டி சுத்தமாயிட்டு டிஃபன் செஞ்சு காலையில 8-9 பிள்ளைங்க எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டு அதுக்கப்புறம் 12 சாப்பாடு செஞ்சுட்டு அப்புறம் எங்க மருமக கூட ஓட்டு கேட்க போயிடுவேன். ஓட்டு கேட்கவா? ஆமா. ஓ, மருமக கற்பனை கூட நான் ஓட்டிடுவேன். ஆமா சார், காலையில எப்பயுமே சின்ன பிள்ளைங்களே சரி காலையில எழுந்திரிச்சு வேலையை நான் கரெக்டா பண்ணுவேன். யாரும் எந்த காய்ச்சலா இருந்தா கூட எழுந்திரிச்சு இப்படிலாம் கூட செஞ்சிருவேன். வேலை பாத்திரம் விளக்கணும், துணி துவைக்கணும், தண்ணி குடிக்கணும், ஏதாவது டிஃபன் செய்யணும், மாவாட்டணும், ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பேன். ஆனா எங்க அம்மாவுக்கு இன்னும் நான் போயிடுவேன். திட்டுவாங்க வந்து எங்க அம்மா இன்னும் திட்டுவாங்க. எதுக்கு உங்க அம்மா ஏன் திட்டுறாங்க? ஏன் ஏதாவது பேசிடுவான் அப்படின்ட்டு திட்டுவாங்க.
வேலை செய்யணும்னா கூட திட்டுவாங்க. போய் இப்ப கூட போனா கூட உட்காந்தியே இருக்காது, ஏதாவது ஒரு வேலை செய்வாங்க. எங்க அம்மாவுக்கு பயந்துட்டே நான் வேலை செய்வேன். அதனால பயப்படுவேன், எங்க அம்மாவுக்கு தான் விரும்புவேன், வேற யாருக்கும் பயப்படுவேன். சரி வாங்க இருங்க, வேகமா ஓடுறீங்க. இப்ப உங்கள்ட்ட நல்ல பழக்கத்தை எல்லாம் சொன்னீங்க, உங்கள்ட்ட ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கிறது நீங்க சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் திட்டுவாங்க சார், திட்டுவேன், அனுசரிப்பேன். மனசுக்குள்ள எதையுமே வச்சுக்க மாட்டேன். செல்போன் வச்சிருக்கீங்களா? செல்போன் வச்சிருந்தா அதனால அவ்வளோக்கா யூஸ் பண்ண மாட்டேன். எவ்வளவு நேரம் பாப்பீங்க ஒரு நாளைக்கு? நான் பார்க்க மாட்டேன். டிவி இருக்கு, அப்புறம் நாடகம் கூட பார்ப்போம், இல்லைன்னா செய்தி பார்ப்போம், இல்லைன்னா தூங்கிடுவோம் மாத்திரை போட்டு. ப்ரெஷர் இருக்கிறதுனால. அப்படியா? இப்போ செல்போன்லாம் பார்க்கறது இல்ல? செல்போன்லாம் அவ்வளோக்கெல்லாம் பார்த்தேன்னா தலை வலிக்கும். அப்படியா? அப்ப நல்லதா போச்சே. எதுக்கு தேவையில்லாத. ஸோ இவங்க செல்போனே பார்க்கறது இல்லைங்கிறாங்க, அதனால பிரச்சனை இல்லை. நாங்க நல்லா கை தட்டுங்க அவங்களுக்கு. ராணி, இப்ப அவங்கள பொறுத்த மட்டும் அவங்க ஏற்கனவே செல்லே பார்க்கறது இல்லைங்கிறாங்க, அதனால அது அந்த மாதிரி எல்லாரும் இருந்துட்டா பிரச்சனை இல்லை. இப்ப வேற யாராவது வந்து பேச, இப்ப நீங்க நிறைய பேர் பேச நினைக்கிறவங்க இருப்பீங்க, வாங்க. உங்க பேரு உங்களை சொல்லிடு, யார் என்னன்னு சொல்லிருங்க, வாங்க. என்னோட பேர் வந்து கற்பக செல்வி சார். கற்பக செல்வி. தலைவி. அதெல்லாம் பங்கு பெறவே இருக்கும். வெரி குட், வெரி குட். அன்பியத்துல பொறுப்பாளராக இருக்கும். ஓ, அதனால நீங்க கேக்குற கேள்வி என்ன, நல்ல பழக்க வழக்கம் கேக்குறீங்களா? ஆமா. இது வந்து அன்றாட செய்யற ஒரு செயல், இது கட்டாயம் செஞ்சு அந்த செயல்லாம் ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. வழிந்தோருக்கு நலிந்தோருக்கு உதவி செய்யறது பார்த்தீங்களா, அது சிறப்பான செயல். அதை முன்னவரை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன உதவி யாருக்கு செய்யறீங்க? பார்வையற்று இருக்காங்க சார். ஆமா. அமைதி இல்லத்தெல்லாம் செஞ்சுட்டு வரோம். வெரி குட், வெரி குட். அப்புறம் கண்ணு தெரியாத ஸ்கூல் இருக்குல்ல, அங்க போய் அவங்களுக்கு தேவையான இப்ப கூட எப்படி வாங்கி. ஓ, வெரி குட். கவர்மெண்ட்ல சொல்லி அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன உதவிகள் செஞ்சுக்கிறோம். ரத்த தானம் செய்யறோம். எங்க குடும்பத்துல எல்லாருமே ரத்த தானம். ஓ, அப்படியே நல்லா கைத்தட்டுங்க. ரத்த தானம் செய்யறாங்கன்னா. நீங்க செல் நிறைய பாக்குறது உண்டா? நான் செல்லே பார்க்க மாட்டேன் சார், எனக்கு செல் இல்லை சார். இங்க இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க, இப்ப இவங்களுக்கு நீங்க ப்ரோக்ராம் ஏன் நடத்துறீங்க தெரியல. செல்லுக்கு நேரமே இல்லைங்கிறீங்க. வர போன் அனுப்புறது நேரம் இல்லை. வேலை இல்லாதவங்க தான் உட்காந்து செல்லு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க வச்சிருக்கிறது என்ன, ஆண்ட்ராய்டு செல்லா இல்ல? ஓ, இந்த செல் பழையதுதான் வச்சிருக்கீங்க. வெரி குட், வெரி குட். நல்லா கை தட்டுங்க அவங்களுக்கு. நீங்க வேற எதுவும் சொல்ல நினைக்கிறீங்களா? நீங்க அந்த இதுல எல்லாம் இருக்கீங்களா? இந்த ஃபாதர் சார்ல்ஸ் தெரியுமா? அந்த அவர் ஒரு அமைப்பு வச்சிருக்காரு, பல்சமய உரையாடல், அதெல்லாம் இருக்கீங்களா? அதுக்கு வந்திருக்கீங்களா? அதுக்கெல்லாம் ஓ, ரைட், ரைட். வெரி குட், வெரி குட். ஓகே. ஸோ இப்போ எதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்கன்னாக்க, நமக்கு நல்ல பழக்கமும் இருக்குது, கெட்ட பழக்கமும் இருக்குது. நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இல்லையா? வாழ்க்கையில் தோக்கணும்னு நினைக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? யாராவது சொல்லுங்க. அப்போ நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்க. இப்போ அவங்க குடிப்பழக்கம் நல்லது, இந்த செல்ஃபோனுங்கிறது மட்டும் இல்லை. இன்னைக்கு நிறைய நல்ல பழக்கங்கள் நமக்கு குறைஞ்சு போய் ஒருத்தரை திட்டுறோம், அதுவும் ஒரு கெட்ட பழக்கம்தான். ஒருத்தர் செஞ்ச உதவியை மறந்துடுறோம், அதுவும் கெட்ட பழக்கம்தான். அப்ப சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம நல்ல பழக்கம் இருந்ததுன்னு சொன்னாதான் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல பழக்கத்தை கொடுக்க முடியும். நீங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? வாங்க. வேற யாராவது ஏதாவது நீங்க வந்து வாங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். பெண்கள் ஒற்றுமையா இருக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா 2 பேர் இருந்தாலே சண்டை வந்துடும் சொல்லுவாங்க. ஆனா நீங்க எத்தனை பேர் நல்லா ஒற்றுமையா வந்து உட்காந்துருக்கீங்க, ஒரே குடும்பமா. அதனால ஒரே குடும்பமா இருந்தா கூட
பல நேரங்கள்ல சண்டை வந்துடும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை வரும். அது ரைட்டு, சண்டையே இல்லைன்னா அப்புறம் போர் அடிக்கும் இல்லையா, அதனால ஒண்ணும் இல்லை. வெரி குட் வெரி குட். ஓகே, இப்ப இந்த ஊருக்குள்ள வந்து வேற ஏதாவது டான்ஸ் ஆடுற பிள்ளைங்க இருக்கீங்களா? என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவீங்க? சிங்காரி. இந்த பாட்டு இது நீங்களே பாடி அனுப்பு. யாராவது ஒரு பொண்ணு பாடு. போடுங்க. போடு. ஓகே 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 ரைட். அது கொடுத்துருமா. இங்கே இந்த 3 பேர் வாங்க. 4 பேரா வாங்க. இந்தா வெரி குட் வெரி குட். 4 பேருக்கு நல்லா கை தட்டா. குட். ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த பிள்ளைங்க பெரிய ஆளா நல்லா வா. வெரி குட் வெரி குட். இந்த பொண்ணு அந்த இதை கொடுத்ததே பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களை சந்தோஷமா வளர்க்கணும். அப்படிங்கிறப்ப நம்ம அம்மாவா இருந்தாலும் சரி அப்பாவா இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு நம்மள்ட்ட நல்ல பழக்கம் இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த பிள்ளைங்க. இப்போ அந்த பொண்ணு 5 மணிக்கு எந்திரிக்கணும்னா நம்ம 4 மணிக்கு எந்திரிச்சு அதை எழுப்புனாதான். நம்ம 7 மணி வரைக்கும் தூங்கிட்டு அந்த பொண்ணை நீ 5 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து படினா அதுக்கு படிக்கிற மூடு வராது. அதனால பேரண்ட்ஸ் இதுல என்னன்னா அப்பாக்கள் யாருமே அதிகமா இல்லை. பெரும்பாலும் வீட்டுல பிரச்சனைக்கு காரணமே என்ன சொல்லுவாங்கன்னா அப்பா தான் காரணமா. ஆனா இங்க அம்மாக்கள் தான் அதிகமா இருக்கிறீங்க, குழந்தைங்க இருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு பெருசா சொல்லணும். அதோட இந்த காலத்துல யாருக்கும் அட்வைஸ் பண்றதுங்கிறது பிடிக்காது. இப்போ புருஷ மண்டாட்டிக்கே பெரும்பாலும் சண்டை வர்றதுக்கு காரணம் அதுதான் இல்லையா? நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்க, செல்லுல கூட அந்த மாதிரி எல்லாம் பார்த்துருப்பீங்க. புருஷ மண்டாட்டிக்குள்ள என்ன சண்டை வருது அப்படின்னா அந்த புருஷன் என்ன நினைக்கிறான்னா உலகத்துல ஒரே ஒரு மோசமான பொம்பளை தான் இருக்கு, அது நம்ம ஒய்ஃப்னு அவன் நினைக்கிறான். அந்த அம்மா என்ன நினைக்குது, உலகத்திலே ஒரே ஒரு மோசமான ஹஸ்பண்ட் தான் இருக்கிறான், அவன் நம்ம ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு. அப்படி நினைக்கிறப்ப அவங்க 2 பேருக்குள்ள சண்டை பிரச்சனை வந்துடுது. அதை உடனே என்ன செய்யறான்னாக்க இந்த கஷ்டத்தை மறக்கிறதுக்காக நான் குடிக்க போறேன்னு போற மாதிரி. ஆனா ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதை சந்திக்கிறதுக்கான தைரியத்தை நம்ம வரவழைச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராமே இவங்க நடத்துறாங்க. இப்போ இந்த நம்ம மாணவர் இருக்காரு, அவர் ஸ்டூடெண்டா இருக்கு, இப்போ காலேஜில் ஸ்டூடெண்டா இருக்கும் பொழுதே இருந்தே அவருக்கு இந்த மாதிரி பொது சேவை அதில் ஆர்வம். இப்போ அவர் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று நடத்திட்டு இருக்காரு. இப்போ அவர் எல்லாத்தையும் யூடியூப்ல எடுத்துக்கிட்டு இருக்காரு. பாபு, நீங்க ஒரு சினிமாவில் பார்த்துருப்பீங்க ஸ்னேக் பாபு அப்படின்னு. இவர் வந்து ஸ்னேக் பாபு இல்லை, இவர் ஃபாஸ்ட் பாபு. எதையுமே வேகமா எடுத்து உட்காருங்க பாபு. அவர் நம்ம ஸ்டூடெண்டா இருக்கிறதுல நமக்கு ஒரு பெருமை. ஏன் இவருடைய பெருமை என்ன அப்படின்னா இந்த யூடியூப் பெரும்பாலும் நடத்துறவங்க இதை வச்சு நம்ம என்ன பணம் சம்பாதிக்கலாங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனா இவரை பொறுத்த மட்டும் அந்த யூடியூப்ல மூலமா நம்ம யார்கிட்டையும் காசு வாங்கணும் பணம் சம்பாதிக்கணுங்கிற ஐடியா இல்லாம அதை சேவையா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர். அவர் நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி, ரோல் மாடல் மாதிரி.
அதற்கு அந்த அவங்க டிபார்ட்மெண்ட்லயும் நல்லா ஹெல்ப் பண்றாங்க. இப்ப மேடம் பாத்தீங்களா, இசபெல்லா, அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல பேசுவாங்க. அவங்கெல்லாம் கொடுக்குற ஊக்கம், ஏன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துறப்ப சில நேரங்கள்ல சில பேர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அவருக்கும் அது மாதிரி சில பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கலாம். இதையெல்லாம் மீறி உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அவேர்னஸ், நீங்க ஏற்கனவே எல்லாம் நல்லவங்களா தான் இருக்கிறீங்க. இங்க இருக்கிற பெண்கள் தாய்மார்களும் நல்லவங்களா இருக்கீங்க, குழந்தைங்களும் நல்லவங்களா இருக்காங்க. இருந்தாலும் இப்ப உங்கள்கிட்ட சொல்றது மூலமா நீங்க என்ன 4 பேரை போய் அவங்கள இப்ப இதுல எல்லாம் நீங்க ஏற்கனவே சில மூவ்மெண்ட்லாம் இருக்கிறீங்க இல்லையா, சில இயக்கங்கள்ல இருந்து ஏற்கனவே மக்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால ஏற்கனவே நீங்க செய்யக்கூடிய நல்ல சேவைகளுக்கு ஒரு ஒரு ஊக்கம் கொடுக்கறதுக்கு தான். இப்ப யாராவது ஒரு சின்ன பிள்ளை மறுபடியும் பேசுறதுக்கு யாரும் ஆர்வமா இருக்கிறியா? வா. ஓ பேரு, கிளாஸ் சொல்லு. என் பேரு எஸ் தனுஷ்டி. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். எஸ் தனுஷ்டி சார். ஓ வெரி குட். என்ன கிளாஸ் படிக்கிற? 4ஆம் வகுப்பு. 5ஆம் வகுப்பு படிக்கிற? 4ஆம் வகுப்பு. 4ஆம் வகுப்பு தான். அடுத்த வருஷம் தான் 5ஆவது. ஏன் சார் அவசரப்படுறீங்க அப்படிங்கிற? வெரி குட். நீ என்னவா வரணும்னு ஆசைப்படுற? டாக்டர். டாக்டர். ஓ நர்ஸ் ஏற்கனவே ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்ட. அதனால நீ டாக்டரா வந்துடலான்னு முடிவு பண்ணிட்ட. ஏன் டாக்டரா வரணும்னு நினைக்கிற? எல்லாருக்கும் உதவி செய்யணும். ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா பக்கத்துலயே வெரி குட் வெரி குட். சரி, இப்ப ஒவ்வொன்றுக்கும் படிப்பு, ஒரு படிப்புக்கு பேர் இருக்கு இல்லையா? டாக்டர் ஆகிறவங்களுக்கு படிக்கிற படிப்புக்கு பேர் என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க யாராவது. வா. நல்லா கைத்தட்டுங்க அந்த பொண்ணுக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். எம்பிபிஎஸ்ங்கிற படிப்பு படிச்சீங்கன்னா நீங்க டாக்டரா போகலாம். அப்புறம் அதுக்கு மேற்கொண்டு எம்டி அது மாதிரி எல்லாம் படிக்கலாம். எல்லாருமே ஆசைப்படக்கூடிய ஒரு இது டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது. அப்ப டாக்டர் ஆகணும்னா நீ இப்ப இருந்து என்ன செய்யணும்? நல்லா படிக்கணும். வெரி குட். நல்லா படிக்கணும். அப்ப நல்லா படிக்கணும்னா அதுக்கு நம்ம உதவி பண்ணணும். அப்பா அம்மா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு அந்த பொண்ணை இப்ப எழுப்புறப்பவே காலையில எரும மாட்டு எந்திரி அப்படின்னாக்கா அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? அதை எழுப்பும் பொழுதே நீங்க டாக்டர் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லி டாக்டர்னு சொன்னீங்கன்னா அந்த கொஞ்சம் அந்த டாக்டர்னு ஒரு இது வந்துடும் மனசுல. அப்ப இந்த பொண்ணு அம்மா யாரும் இருக்கீங்களா இங்க? வீட்டுல இருக்காங்க. அவங்களோட உடம்பு சரியில்லை. சரி. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஆர்வமா இருக்கிறப்ப நம்ம என்ன, இப்போ அது மாதிரி உங்க பொண்ணு பையனும் ஆர்வமா இருக்கலாம். ஒரு என்ஜினியராக நினைக்கலாம். அல்லது அவங்களை எழுப்பும் பொழுதே காலையில நல்ல உணர்வோட நல்ல வார்த்தையோட அவங்க எந்திரிக்கும். நம்ம பெரும்பாலும் எந்திரிச்ச உடனேயே என்ன செய்யறோம்னா இந்த செல்போனை பாக்குறோம். ஒருத்தர் சொல்றாரு, நீங்க செல்போனை 20 நிமிஷம் பாக்குறதுனால யாருக்கு லாபம் அப்படின்னா, அதுல ரீல்ஸ் போடுறவங்க, அந்த செல்போன் நடத்துறவரு, இன்னும் ஏராளமான பேருக்கு லாபம். மற்றவங்களுக்கு உதவி செய்யறது தப்பு இல்லை. ஆனா நம்ம சம்பாதிக்கிற பணத்தை பூரா யாருக்கோ செலவழிச்சா, இப்ப நீங்க உங்க வீட்டுக்காரரே இருக்காரு, 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, 900 ரூபாயை அவங்க வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸோட போய் செலவழிச்சுட்டு வராங்கன்னு சும்மா இருப்பீங்களா? திட்டுவீங்க இல்லையா? அது மாதிரி நம்ம வருமானத்தை பூரா வேற யாருக்காவது நம்ம செலவழிச்சோம் அப்படின்னா நமக்கு அது நேரத்தில் வேண்டிய நேரத்தில் இல்லாம போயிருக்கும். இப்ப இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணு டாக்டரா வரணும் அப்படின்னா நம்ம அப்பா அம்மா அதுக்கு நல்ல ஊக்கம் கொடுக்கணும், பெரிய ஆளா வளர்க்கணும். அதுக்கு முக்கியமா என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மள்ட்ட இந்த மாதிரியான கெட்ட பழக்கங்கள் இல்லாம இருக்கணும். இப்போ குடிக்கிறதோ சிகரெட் குடிக்கிறதோ உங்கள்ட்ட இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஆனா செல்போன் இன்னைக்கு எல்லாரும் பாக்குறாங்க. அதுல ரொம்ப அதிக நேரம் செலவழிக்கிறதுனால கண்ணு கெடுது, உடல் ரொம்ப கெடுது, பலவிதமான நோய்கள் வர்றதுக்கு இது காரணமா இருக்கு. நீ செல்போன்லாம் பாப்பியா? டிவி தான் பாப்ப. யூடியூப் பாப்பியா? யூடியூப்ல என்ன பாப்ப? வெரி குட் வெரி குட். கொஞ்ச நேரம் பாக்குறதுல தப்பு கிடையாது. அப்படியே இதை நம்ம குறைக்கணும்னு நினைச்சா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சோம் அப்படின்னா குறைச்சிடலாம். இப்போ சுகரே சாப்பிட்றீங்க, ஒரே நேரத்துல ஒரு இதை எல்லாம் குறைக்கிறது கஷ்டமா இருக்கும். இப்போ படிக்கணும்னு ஆசைப்பட்டா ஒரு நாளைக்கு 2 பக்கம் படி, 3 பக்கம் படி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல பழக்கத்தை வளர்க்கணும்னா சின்ன சின்ன லெவல்ல ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இப்போ எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் முதல்ல ஆரம்பிக்கலாம், அப்புறம் ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் அந்த மாதிரி. அது மாதிரி செல்போனை விடணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு நாளைக்கு முதல்ல 1 மணி நேரம் பாக்குறீங்கன்னா அதை கொஞ்சம் குறைச்சு அதுல ஒரு 5 நிமிஷத்தை குறைச்சு 55 நிமிஷம் பார்ப்போம், 50 நிமிஷம் பார்ப்போம், 45 அப்படின்னு குறைச்சிக்கிட்டே வந்தோம்னாக்க கொஞ்சம் கொஞ்சமா அதை விட முடியும். அது மாதிரி வெரி குட், நல்ல பொண்ணா இருக்கிற. இந்த டாக்டர் பொண்ணுக்கு நல்லா கை தட்டுங்க. வெரி குட் வெரி குட்.
அப்போ இந்த பொண்ணை பார்க்குறப்ப உங்களுக்கும் ஒரு ஆசை வரும், நம்மளும் டாக்டராக வரணும். இப்போ நர்ஸ் ஆகிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நர்ஸ் ஆகலாம், டீச்சர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், எந்த வேலைக்கு வேணாலும் போகலாம். எந்த வேலைக்கு போனாலும் அதை நல்லா செய்யணும், நல்லா பேர் எடுக்கணும், நல்லா பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிறது தான். வேற யாராவது ஏன்னா நீங்கள் சின்ன பிள்ளைங்க உங்களுடைய பேசுறது ஆசையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான். வேற யாராவது பொண்ணு இருக்கீங்களா வந்து பேசுறதுல ஆர்வமா? ஸோ வா, இந்த மாதிரி இதுல எல்லாம் வந்து நம்ம தைரியமா பேசி பழகணும். இந்த மீட்டிங்ல, சின்ன மீட்டிங்ல பேசுனீங்கன்னா அப்புறம் பெரிய மீட்டிங்ல பேசுற அளவுக்கு வந்துடலாம். உன் பேரு என்ன கிளாஸ் சொல்லு? அப்ப என்ன கிளாஸ் படிக்கிற? நீ என்னவா வரணும்னு ஆசைப்படுற? குறிப்பா எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்க, வெட்டினரி டாக்டர். உங்க வீட்டுல நாய் வளர்க்குறியா? குருவி வளர்க்குற. குருவிக்கு டெய்லி சாப்பாடெல்லாம் கொடுத்து மருந்தெல்லாம் போட்டுட்டு இருக்கிற. ஸோ அதனாலதான் அந்த பொண்ணுக்கு அந்த இதுல ஒரு ஆர்வமா இருக்கு. வெட்டினரி டாக்டர் அப்படிங்கிறது இந்த ஆடு மாடு அந்த மாதிரி மிருகங்களுக்கு டாக்டரா இருக்கிறது, அதுவும் நல்ல ஒரு. சரி, உன்கிட்ட இருக்கிற நல்ல பழக்கம் என்ன சொல்லு? வெரி குட், வெரி குட். உங்க அம்மாட்ட உனக்கு பிடிச்ச பழக்கம் என்ன சொல்லு? ஓ, நல்ல, அதுவே பெரிய காரியம் இன்னைக்கு. ஏன்னா நம்ம நிறைய லேடிஸ் வந்து கிச்சன் பக்கம் போறதே இல்லைங்கிறாங்க. அதனால கிச்சனுக்கு போய் நல்லா சமைச்சு கொடுக்குறோம். பெரும்பாலும் கையை கட்டாமலே பழகிக்கிறங்க. நம்ம வந்து இப்போ ஏவிஎம் சரவணன் ஒருத்தர் எந்நேரமும் கை கட்டிட்டு இருப்பார், சினிமா ப்ரொடியூசர். அவர் பெரிய ஆளானார், சரி ஓகே. ஆனால் பெரும்பாலும் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சின்ன பிள்ளைங்களை முன்னாலேயும் கையை கட்டாதீங்க, பின்னாலேயும் கையை கட்டி பழக்காதீங்க. கையை கட்டும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, அங்கே இருந்து வரக்கூடிய எனர்ஜி, இந்த உலகத்தில் எந்நேரமும் எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும், அது நம்மள்கிட்ட வராமல் போயிடும் அப்படிங்கிறாங்க. அதனால தைரியமா இருக்கும். முன்னாலேயும் கை கட்டாத, பின்னாலேயும் கை கட்டாது. உன்னோட ஸ்கூல்லாம் நல்லா பிடிக்குதா? இப்போ வெட்டினரி டாக்டர் ஆகணுங்கிறதுல தீவிரமா இருக்கிற, அதுக்கு நல்லா இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடணும். வேற உனக்கு இருக்கிற டேலண்ட்னு சொன்னா என்ன திறமைகள் இருக்குன்னு சொல்லுவேன்? டான்ஸ் நல்லா ஆடுவேன். என்ன பாட்டுக்கு ஆடுவேன்? எல்லா பாட்டுக்கும் ஆடுவேன். ஸ்கூல்ல ஆடி இருக்கியா? வெரி குட், வெரி குட். நல்லா கைத்தட்டுங்க அந்த பொண்ணுக்கு. வெட்டினரி டாக்டர், குட். ஸோ இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்குறோன்னா, சில நேரங்கள் நமக்கு தெரியும் நம்ம பிள்ளை என்ன நினைக்கிறது, என்ன ஆசைப்படுறது நமக்கே தெரியாம இருக்கும். ஸோ இங்கே உள்ளவங்க இந்த அளவுக்கு நல்லா ஏற்கனவே நீங்கள் நல்லா வளர்த்துருக்கீங்க. அதனால தான் இப்போவே அவங்களுக்கு ஒரு கிளியரான கோல் இருக்கு, எப்படி வரணுங்கிறது. அதாவது சில நேரங்களில் அந்த மாதிரி வர முடியாமல் போகலாம், அதனால தப்பு கிடையாது. அதுக்காக நம்ம கோலே வேண்டாங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. நமக்கு ஒரு கோல், ஒரு லட்சியம் ஒன்று இருந்ததுன்னா தான் அதை நோக்கி நம்ம போவோம். அதற்காக நம்முடைய நல்ல பழக்கங்களை நம்ம வளர்த்துக்கிடுவோம். அது மாதிரி வரும் பொழுது நிச்சயமா நம்ம பெரிய ஆளாக வரலாம். இப்போ அப்துல் கலாம் எங்கள் காலேஜில் படித்தார். அவர் சென்ட் ஜோசப் காலேஜில் படிக்கிறப்ப ஒரு சாதாரண மாணவராக தான் இருந்தார், ரொம்ப வசதி குறைவாக இருந்தவர். ஆனால் அதுக்கு பிறகு ஒரு பெரிய இடத்துக்கு போய் இந்த நாட்டில் ஜனாதிபதி ஆகிற அளவுக்கு வந்தார். அது மாதிரி இங்கே நிறைய பெரியவங்களாம் பல கல்லூரிகள்லேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு நம்மளும் பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிறதான். ஸோ இந்த கிறிஸ்துராஜ் கல்லூரி மாணவர் நம்ம பாபு இந்த மாதிரி எல்லாரையும் அழைத்து வந்து இப்படி ஒரு ப்ரோக்ராம் நடத்துனதுக்கு அவருக்கு நம்முடைய பாராட்டுகள். நீங்கள் அவருக்காக ஒரு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்து அவரை உற்சாகப்படுத்தலாம். ஏன்னா அவர் ஃபீல்டு சோசியல் ஒர்க்குங்கிறத இது மாதிரி செய்கிறது தான். இந்த மாதிரி செய்யும் பொழுது அவர் ஃபீல்டில் அவர் பெரிய ஆளாக வருவார். ஏற்கனவே அவர் தமிழ்ச்சங்கத்தில் ரெகுலராக வீடியோ எடுத்து தமிழ்ச்சங்கத்தினுடைய ஒரு சொத்துங்கிறது மாதிரி அவர் இருக்கிறாரு. இப்போ இன்னும் இந்த மாதிரி ப்ரோக்ராமும் நடத்தி நல்லா வந்துட்டு இருக்காரு. இன்னும் தொடர்ந்து நல்லா வரணும்னு அவர் வாழ்த்துறோம். அதே மாதிரி அந்த துறை தலைவி இங்கே வந்திருக்கிறாங்க. மாணவர் கூப்பிட்டு அவங்க கூட வந்து அதுக்காக உதவி பண்ணி இந்த நிகழ்ச்சி கூட இருந்து அவங்க நடத்துகிற அவங்களுக்கு நம்முடைய பாராட்டுக்கள். நல்லா அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. அது மாதிரி இந்த காஜாமல் லேடிஸ் அசோசியேஷன் சென்ட் ஜோசப் காலேஜில் ரீசெண்டாக ஒரு ப்ரோக்ராம் நடத்தும் பொழுது அந்த நிறுவனத்துக்கு ஒரு அவார்டு கொடுத்தோம் எங்கள் கல்லூரி சார்பில். அன்னை தெரசா விருது அப்படின்னு இந்த சேவை செய்கிறவங்களை பாராட்டி கொடுக்கக்கூடிய விருது இந்த வருஷம் 2 பேருக்கு கொடுத்துருக்கோம். அதில் இவங்க அசோசியேஷன் இருக்கு. நல்லா கைத்தட்டுங்க. அவங்க 50 வருஷத்துக்கு மேலே அவங்க சேவை செஞ்சுருக்கிறதுனால அதை பாராட்டி நம்ம அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி அவங்க இன்னும் நிறைய அவார்டு வாங்கணும், இன்னும் உங்களுக்கெல்லாம் உதவி பண்ணணும்னு அவங்கள நம்ம வாழ்த்துறோம். தொடர்ந்து நீங்கள் இருந்து இந்த நிகழ்ச்சியை நல்லா சிறப்பாக அமைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகலாம். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். Thank you.
உங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கு உண்மையாவே தேவையான தேங்க்யூ தேங்க்யூ. இதான் தள்ளிட்டா போட்டுக்க கவர் ஆகும். மீண்டும் ஒரு முறை கிறிஸ்துராஜ் கல்லூரி சமூக பணித்துறையின் சார்பாக இங்கு கூடி இருக்கிற யாவருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்து கொண்டிருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் காஜாமலை லேடிஸ் அசோசியேஷன்லேருந்து வருகை புரிந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இந்த நிகழ்ச்சி இங்க ஏற்பாடு யாரு செய்தா அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? இந்த நிகழ்ச்சிய இவ்வளவு நேரம் சின்ன பிள்ளை மாதிரி ஓடி பிடிச்சி ஓடி வந்துகிட்டே இருக்காரு பாருங்க. பேசினவங்க எல்லாம் அமைதியா இருக்கும், பேசவே இல்லை ஆனா தொடச்சிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கேன். சரியா? சோ இந்த நிகழ்ச்சிய 1ஆம் ஆண்டு மாணவராகிய பாபு அவர்கள் ஏற்பாடு செய்திருக்காங்க. இதை இவர் ஏற்பாடு செய்ததற்கு முன்னாடி இதோட பின்னணியை நான் கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன். சமூக பணித்துறை மாணவர்களை நாங்க என்ன பண்ணுவோம்னா, சிறந்த ஆர்கனைசேஷன் மக்களுக்காக பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு தொண்டு நிறுவனங்களையும் நாங்க பிளேஸ் பண்ணுவோம். அது மாதிரி இவரை ஃபர்ஸ்ட் நாங்க பிளேஸ் பண்ணது வேற ஒரு இடம். சரிங்களா? அங்க நாங்க தொடர்ந்து அனுப்ப முடியல. அதுக்கு காரணம் அங்க எங்களுடைய மாணவரை பயிற்றுவிப்பதற்கு ஏற்ற நபர் இல்லாத காரணம், சமூக பணித்துறை சார்ந்த நபர் இல்லாத காரணத்தினால ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள் போனாரு. அதுக்கப்புறம் அவரோட லேர்னிங் எங்களுக்கு ரிப்போர்ட் மறுநாள் சப்மிட் பண்ணுவோம். அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும் போதே எங்களுக்கு தெரிஞ்சிடும் இவங்க என்ன அங்க பண்றாங்க, லேர்ன் பண்றாங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அதனால அந்த 2 நாள் போயிட்டு அவரு லேர்ன் பண்ற வாய்ப்பு குறைவா இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அடுத்து இமீடியட்டா நாங்க செலக்ட் பண்ணது காஜாமலை லேடிஸ் அசோசியேஷன். ஒன்றும் இல்லை, எப்படி பிளேஸ் பண்ணணும், ஒரே ஒரு ஃபோன் பாரதி மோகன் சாருக்கு கால் பண்ணேன். சார் இது மாதிரி எங்க ஸ்டூடெண்ட் வரணும். ஒரு ரீசனுமே எதுவுமே ஹெசிடேட் பண்ணாம உடனே எங்களுடைய வேண்டுதலுக்கு ஒப்புதல் அளித்த பாரதி மோகன் சார் அவர்களுக்கு இந்த நேரத்துல நான் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன்.
ஏன் நன்றி சொல்றேன்னா, தொடர்ந்து எங்களுடைய மாணவர்களை பிளேஸ் பண்ணும்போது இதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவர் ஒவ்வொரு நாளும் ரிப்போர்ட் வைக்கும் போது அடிக்கடி சொல்லுவார், மாலிகா மேம், மாலிகா மேம். அவங்க யாருமே எனக்கு தெரியாது, ஆனா ரிப்போர்ட்டை பார்க்கும்போது நல்லா கைட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் என்னால புரிந்து கொள்ள முடிந்தது. அந்த விதத்துல மாலிகா மேம் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் அப்படின்னாக்க, சிறந்த நபர்கள் இல்லை அப்படின்னா எங்களுடைய மாணவர்கள் கத்துக்கொள்வதிலே சிரமங்கள் ஏற்படும். அந்த விதத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா, உண்மையாவே சிறந்த ஒரு நிறுவனம் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யும் போது ரிசோர்ஸ் பர்சன் யாராவது ஒரு சிறந்த ஸ்பீக்கரை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். அப்ப பேசிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணாரு, நல்லா பேசணும், அந்த டாபிக் ஏற்ற மாதிரி பேசணும், அந்த பப்ளிக்கை வந்து கொஞ்ச நேரம் கூட நம்மளுடைய கண்ணோட்டத்தில இருந்து திசை மாறிடாத அளவுக்கு பேச்சு திறமையுடைய ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லி பேசும்போது அவர் உடனே சொன்னது ரவீந்திரன் சாரை தான் சொன்னாரு. உண்மையாவே ரொம்ப அவர் சொல்லும் போது கேட்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரவீந்திரன் சார் வந்து இந்த கேட்ட உடனே அக்செப்ட் பண்ணி எங்களோட நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்ததுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்றேன். ஏன்னாக்கா அவர் வந்து ரொம்ப பாருங்க, ரொம்ப எளிமையா புரியுற வகையில எடுத்து சொன்னாரு. மற்றும் இல்லாம இங்க இருக்க சிறு குழந்தைகளுக்கு கூட என்ன பண்ணாருன்னா உரையாடுவதற்கு நேரம் கொடுத்தார். அதனால உங்க யாவருக்கும் அவருடைய கருத்துக்கள் பிரயோஜனமுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அதனால அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பாத்தீங்க அப்படின்னாக்கா, எங்களுடைய கிறிஸ்துராஜ் கல்லூரி எங்க இருக்குன்னு தெரியுங்களா? ஏன்னா இந்த பகுதி வந்து திருச்சியோட சென்டர் பகுதி, தென்னூர். எங்களுடைய கிறிஸ்துராஜ் கல்லூரி எங்க இருக்குன்னு தெரியுமா? பஞ்சப்பூர் அப்படின்னு புது பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்புறத்துலதான் எங்களுடைய கல்லூரி அமைந்திருக்கு. அங்க வந்துட்டு எங்களுடைய கல்லூரியினுடைய தாளாளர், எங்களுடைய கல்லூரி நிறுவனர் இருக்கார் இல்லைங்களா, அவர் யார் அப்படின்னாக்க டாக்டர் அருணாச்சலம் ஐயா அவர்கள் இருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னா, நம்மளுடைய பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட முதல் பதிவாளராக யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அதோட முதல் பதிவாளர். முதல் அந்த யூனிவர்சிட்டி உருவாகும் போது பல சட்ட திட்டங்களை வகுத்து கொடுத்து அதை சிறப்பாக செயல்படுவதற்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தவர் தான் எங்களுடைய கல்லூரியினுடைய நிறுவனர். எங்களுடைய கல்லூரி பாத்தீங்கன்னா மிகவும் சிறந்த முறையில மற்ற கல்லூரிகளை பார்க்கும்போது எங்களுடைய கல்லூரியில பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து மாணவர்களுக்கு ரொம்ப குறைவு. ஏன்னா எங்களுடைய கல்லூரி நிறுவனருடைய கனவு என்ன அப்படின்னாக்க, ஏழை பிள்ளைகளும் கிராமத்தில் இருக்கக்கூடிய, கிராமத்திலிருந்து வருகை புரியக்கூடிய மாணவர்களும் சரி, ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி, ஃபீஸ் அப்படின்ற ஒரு காரணத்தினால கல்வி கற்பதை நின்றுவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மிகவும் குறைந்த கட்டணத்துல கல்வியை வழங்கி கொண்டிருக்கிறார். எங்களுடைய கல்லூரியில நிறைய கோர்ஸ் இருக்கு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய யாராவது கல்லூரி சேரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்களுடைய நம்பர் நாங்க கொடுத்துட்டு போறோம். நீங்க வந்து தயவு செய்து தொடர்பு கொள்ளுங்க. வரக்கூடிய வருடங்கள்ல இங்க இருந்து எங்களுக்கு மாணவர்கள் கண்டிப்பா வரணும். ஏன்னாக்க அவரை பாபுவை பார்த்திருப்பீங்க, எங்களுடைய மாணவர். அவர் எப்படி சிறந்த முறையில இந்த இடத்துல செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதே மாதிரி சிறந்த மாணவர்களாக எங்களுடைய கல்லூரிக்கு வரும்போது மாணவர்கள் மாற்றப்படுகிறார்கள். இது மிகவும் உண்மையான ஒரு விஷயம். அதனால தொடர்ந்து இந்த பகுதியில் உள்ள மக்களுடைய சப்போர்ட்டை நாங்க எதிர்பார்க்கிறோம். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்க, இவ்வளவு நேரம் பேசினாங்க இல்லையா, பேசினதெல்லாம் புரிஞ்சா? கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் இல்லையா? இன்னைக்கு வந்து என்னது, வருமுன் காப்போம், குடிபோதை மற்றும் செல்போனுக்கு என்னது, வருமுன் காப்போம். அதை என்ன பண்ணக்கூடாது, அதிகமா பயன்படுத்தி நம்மளுடைய விஷயங்கள், நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை வாழ்க்கையில இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு நேரம் வருமுன் காப்போம் அப்படின்ற இந்த தலைப்புல வந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு சின்ன ஒரே ஒரு கதையை மட்டும் நான் சொல்லிட்டு போறேன். எத்தனை பேருக்கு கதை பிடிக்கும்? கதை பிடிக்குங்கிறவங்க ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு கை எப்படி ஆட்டணும், அதான் ஹேண்ட். கதை பிடிக்காதா? கதை பிடிக்கும், கதை சொல்லலான்றவங்க மட்டும். சரி, இப்ப வந்து புதையல் தான் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? புதையல் நிறைய கதை கேட்டுக்கோம் இல்லையா, புதையல் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு.
அதே மாதிரி ஒரு நபர் ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒருத்தன் என்ன பண்றான், புதையல் எங்கேயாவது கிடைக்குமான்னு சொல்லி தேடி போயிட்டே இருக்கான். அப்ப வந்து அவன் கையில என்ன கிடைக்குது, ஒரு வரைபடம் கிடைக்குது. ஒரு வரைபடத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னாக்க, இந்த மலை உச்சிக்கு ஏறும்போது உச்சியில ஒரு புதையல் இருக்கு, அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வரைபடம் கிடைக்குது. அவன் என்ன பண்றான், மலையில ஏறுறது சாதாரண விஷயமா? ஈஸியா பாப்பா? ஈஸியா மலையில ஏறுறது? மலையில ஏறுறது ஈஸியா கஷ்டமா? கஷ்டம்தான். அப்ப என்ன பண்றான், ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு பாறைகளையா தாண்டி மேலே ஏற ஆரம்பிக்கிறான். அவன் எதுக்காக ஏறுறான்? அவனுக்கு தேவையான புதையலை எடுக்கிறதுக்காக. இப்ப என்னாச்சு அப்படின்னாக்க, ஒரு 3 நாட்கள் தொடர்ந்து பயணம் செய்து 3 நாட்கள் ஏறினதுக்கு பிறகு பார்த்தா அவன் போக வேண்டிய உயரம் தான் இருக்கு. ஆனா இடையிலேயே ஒரு பாறையில எப்படி இருக்கு, பல 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 பலன்னு என்னது மின்னுது. அவன் நினைக்கிறான், ஓகே நமக்கு தேவையான வைரமும் கோமேதகம் எல்லாமான கற்கள், எல்லா விதமான கற்களும் இந்த இடத்துல இருக்கு, அதனால இந்த கற்களை நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிக்கிறான். ஆனா புதையல் எங்க இருக்கு, மேல இருக்கு. சரி இங்கேயே நமக்கு கிடைக்கிறப்ப இதை எடுத்துப்போம், அடுத்து நம்ம போகும்போது பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்ன பண்றான், உட்காந்து தூசியெல்லாம் தட்டிட்டு எடுத்து 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 என்ன பண்றான், பேக்ல போட்டுக்கிறான். அடுத்து கொஞ்சம் தூரம் நடக்கிறான், பாத்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு மலையில மின்னுது. மின்னோட என்ன பண்றான், அதையும் எடுத்து ஒண்ணா எடுத்து என்ன பண்றான், உட்காந்து பொறுமையா எடுத்து எல்லாத்தையும் பேக்ல போட்டுக்கிறான். அவன் அதுக்கப்புறம் என்ன பண்றான் அப்படின்னாக்க, இதே மாதிரி தொடர்ந்து 3 மலை குன்றுகள்ல இது மாதிரி எடுக்கிறான். ஆனா புதையல் எங்க இருக்கு, மேல மலை மேல இருக்கு. சரியா? இப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்க, இவனுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு திருப்தி ஏற்படுது. சரி நம்ம ஒரு 3 பாறைகள்ல இருந்து தொடர்ந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், தேவையான கற்கள். அவன் நினைச்சது என்னது, என்னென்ன கற்கள் இருக்குன்னு தெரியுமா? கோமேதகம், வேற என்ன கற்கள் இருக்கு, விலையுயர்ந்த கற்கள் சொல்லுங்களேன். மரகதம், மாணிக்கம், வைடூரியம், வைரம், எல்லா விதமான கோமேதம், எல்லா கற்களும் இருக்கு அப்படின்ட்டு என்ன பண்றான், போதும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துடுறோம். இறங்கி வந்துட்டோம். இப்ப அவனுக்கு பேக் ஃபுல்லா என்ன இருக்கு, விலை உயர்ந்த கற்கள் இருக்கு. நம்ம கிட்ட வந்து ஒரு ப்ரெஷியஸான ஒரு ரொம்ப விலை உயர்ந்த விஷயங்கள் இருக்கு அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், நமக்கு உள்ளுக்குள்ளார மனசுக்குள்ளார ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா, ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்ப அதே மாதிரிதான் இவன் என்ன பண்றான், போறான். அவனுக்கு வந்த மலை ஏறி இறங்கின களைப்பை விட அவனுக்கு என்ன இருக்கு, சந்தோஷம் ஜாஸ்தியா இருக்கு. அதனால வச்சுட்டு ஒரு 2 நாள் கழிச்சு அதை எடுத்துட்டு என்ன பண்றான், கடை வீதிக்கு போறோம். கடை வீதியில போயிட்டு இதை வித்து இன்னைக்கு என்ன பண்ண போறோம், நிறைய பணங்கள் கிடைக்க போகுது, அதை வச்சு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான், ஒரு பிளான் வச்சுட்டு போயிட்டு அந்த கடையில கொடுக்குறான். அந்த கற்களை எடுத்தவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்க, சோதிச்சு பார்க்கிறார். சோதிச்சு பார்க்கும் போதுதான் தெரியுது, தம்பி இதெல்லாம் வந்து அதிக நாட்கள் கலர் வந்து மாறி போன கற்கள், சாதாரண கற்கள். இது வந்து என்னது, விலை மதிப்பு உடையது கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அவனுக்கு ஒரே சந்தேகம், இது மலை குன்றுகள்ல இருந்து எடுத்தது, இது கண்டிப்பா எப்படிதான் இருக்கணும், ப்ரெஷியஸான ஒரு விஷயமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு 4-5 கடைகளுக்கு போய் என்ன பண்றான், இந்த கற்கள் எடுத்துக்கோங்க, என்ன ரேட் வருதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஆனா ஒரே பதில் தான் 4-5 கடைகள்லயுமே கிடைக்குது, இது சாதாரண கல்லு, சூரிய ஒளி ஏற்றப்பட்டு கலர் மாற்றப்பட்டு இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியுது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு என்ன தெரியுது, 3 நாட்கள் கடினமா கஷ்டப்பட்டு மலை ஏறினா, உட்காந்து ஒவ்வொரு குன்றுகள்ல இருந்தும் சேர்த்தான், வெயிட்டோட கீழே இறங்கி வந்தான். ஆனா அவனுக்கு இப்ப என்ன தெரியுது, அது ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா அவனோட இலக்கு என்ன, புதையல் எங்க இருக்கு, வரைபடத்தின்படி பார்த்தா புதையல் எங்க இருக்கு, மலை உச்சியில இருக்கு. ஆனா அவன் கொஞ்சம் கவனம் சிதறதுனால அவனுடைய கண்ணோட்டம் வேற பக்கம், குறிக்கோளை தாண்டி வேற ஒரு விஷயத்துல போனதுனால அவனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பொக்கிஷம், அவனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த புதையல் என்ன பண்ணல, கிடைக்காம போயிடுச்சு. சரியா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட என்னது, பாப்பா சார் கேட்டப்ப அழகா சொன்னாங்க, MBBS அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. நம்மளுடைய குறிக்கோள் என்ன, நமக்கு மலை உச்சியில இருக்கக்கூடிய அந்த புதையல் அப்படின்னாக்க என்ன பண்ணிருக்கணும்,
எது இருந்தாலும் எதுலையுமே கவனத்தை செலுத்தாம நேரா மலையில தான் ஏறி என்ன பண்ணிருக்கணும், அந்த புதையில எடுத்திருக்கணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட என்ன அப்படின்னாக்க, நம்மளுடைய குறிக்கோள் நம்ம என்னவா இருக்கணும், நம்ம எப்படி இருக்கணும், இந்த சமூகத்துல எப்படி இருக்கணும், நம்ம அடுத்து நம்மளுடைய முன்னேற்றத்திற்கான காரியம் என்ன அப்படின்னு சொல்லி அதை யோசிச்சு அது சம்பந்தமா செயல்படுவதை விட்டு இன்னைக்கு நிறைய பெண்கள் போன் நம்மளுடைய நேரத்தை, நம்மளுடைய மனதை, நம்மளுடைய எனர்ஜியை எல்லாத்தையும் திருடுது இல்லையா? நம்ம ஒரு காலத்துல என்ன பண்ணோம், நம்ம அடிமைப்பட்டு இருக்கோம், நம்ம எப்படியாவது வந்து சுதந்திர காற்றை சுவாசிக்கணும்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர் எல்லாருமே என்ன பண்ணாங்க, சுதந்திரத்துக்காக போராடினாங்க. இன்னைக்கு நம்மளே தெரிஞ்சே என்ன பண்றோம், ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளார போய் மாட்டிக்கிறோம். சரிங்களா? புகைப்பிடிப்பதாக இருக்கட்டும், போதை பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், போதை பழக்கங்களை காட்டிலும் இன்னைக்கு செல்போன் நம்மளை விட விட்டு பிரிக்க முடியாத ஒரு கேட்ஜெட்டா இருக்கு இல்லையா? சோ இன்னைக்கு தொடர்ந்து நாடகங்கள், நிறைய டிவி நாடகங்கள், நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த டைமுக்கு வேற எங்க இருந்தாலும் சரி அந்த நேரத்துக்கு வந்துருவாங்க வீட்டுக்கு. சரிங்களா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு விதமான போதை பழக்கம், ஒரு விதமான அடிமைத்தனத்தை பழக்கம். சரிங்களா? நம்மளுடைய குறிக்கோள், நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் நம்ம வந்து நேர்த்தியா செயல்பட வேண்டிய காரியங்கள் இருக்கு. நம்மளை பார்த்துதான் நம்ம பிள்ளைங்க வளர்றாங்க. அப்ப என்ன செய்யணும், நாம் நம்மை சரி செய்வது மாத்திரமல்ல, நம்மோடு கூட பயணிக்கக்கூடிய, நம்மோடு கூட இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நேர்த்தியான காரியங்களை சொல்லி நம்மளுடைய குறிக்கோள் இது கிடையாது, அதற்கு பதிலாக என்ன செய்யணும், நம்ம வேற நமக்கு தேவையான விஷயங்கள்ல கவனத்தை செலுத்தணும். அதனால இந்த நேரத்துல கிறிஸ்துராஜ் கல்லூரி சமூக பணித்துறையும் சரி, காஜாமலை லேடிஸ் அசோசியேஷன் சார்பாகவும் சரி, இந்த நேரத்துல இந்த சவேரியார் கோவில் தெரு பகுதியில் உள்ள மக்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வதெல்லாம், உங்கள் குறிக்கோளில் கவனத்தை செலுத்துங்கள். போதை பழக்க வழக்கங்களுக்கும் உங்களுடைய செல்போனுங்களுக்கும் நீங்கள் நேரத்தை செலவிடுவதை குறைத்து இந்த பிள்ளைகளுடைய படிப்பு, நம்மளுடைய எதிர்காலம், நம்மளுடைய சிந்தனை மாற்றம், நம்மளுடைய எதிர்கால சிறந்ததாக அமைவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதிலே கவனத்தை செலுத்துங்கள் என்பதை சொல்வதற்காக தான் ரவீந்திரன் சாரும் வந்திருக்காங்க. இந்த இடத்துல நாங்கள் யாவருமே உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய உயர்வுக்காக, உங்களுடைய மேன்மையான ஒரு வாழ்விற்காக தான் இந்த நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி. அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம், எல்லாருக்குமே சிறப்பு செஞ்சோம். இந்த நேரத்துல ஒரு முக்கியமான ஒரு நபருக்கு சிறப்பு செய்யணும். அது கண்டிப்பா வந்துட்டு ஏன் சார்பா நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய பாபு அவர்களுக்கு ரவீந்திரன் சார் ஷால் போத்தணும். எல்லாரும் சேர்ந்து காஜாமலை லேடிஸ் அசோசியேஷன்ல இருந்து வருகை புரிந்திருக்கும் பாரதி மோகன் சார், மாலிகா மேம் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு சார் சார் அப்படிலாம் நன்றி சொல்லிட்டு போக முடியாது. சரி, இப்போ உங்க எல்லாருக்கும் தொடர்ந்து பேசியாச்சு. மேடம் எல்லாரும் பேசிட்டே இருக்கீங்க மேடம், என்ன மேடம் வர எல்லாருக்கும் களைப்பாயிடும், அதனால நான் ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லி எங்களுடைய மாணவர் பாபு அவர்கள் சொல்லியிருக்காங்க. பாபு ஒரு பாட்டு நமக்காக பாடுவார். ஒரே ஒரு பாட்டு தான் இது, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு, மறக்க முடியாத பாட்டு. இது வந்து வாழ்க்கையில வந்து நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம வந்து ஒரு தோல்ந்து போயிடக்கூடாது. ரெண்டாவது, நம்ம கஷ்டம் வந்தாலும் சரி, இல்லை நம்ம வேற விதமான பழக்க வழக்கம் இருந்தாலும் சரி, நம்ம மனதுக்கு ஒரு நிம்மதின்னு வேணும் இல்லைங்களா? அந்த நிம்மதியை தேடி போன பாட்டு தான் அது. அதுக்கும் மேல நம்ம பாடலாசிரியர் கவிஞர், நீங்க வாலியை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? மறைந்த பாடலாசிரியர் கவிஞர் வாலி, அவருடைய வாழ்க்கையவே வந்து மாத்தினது இந்த பாட்டு தான். இது உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். இது வந்து
சுமை தாங்கி என்னும் படத்துல கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாட்டு, விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில் பி சீனிவாஸ் குரலில் பாடினது. அவர் மாதிரி பாட முடியாது, இருந்தாலும் நம்ம ஒரு மன நிம்மதிக்காகவும் ஒரு விழிப்புணர்வுக்காகவும் நம்ம எடுத்துக்கலாம். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசுதோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடும். நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. நன்றி. நன்றி. தேங்க்யூ மிஸ்டர் பாபு ஃப்ரம் ஃபர்ஸ்ட் MSW. சார், யாருக்கும் இங்கே மயக்கமும் இல்லை கழக்கமும் இல்லை. ஏன்னா மயக்கம்லாம் இப்போ தெளிவாக இருக்கும், கலக்கத்துக்கெலாம் ஒரு பதில் நாங்கள் கொடுத்துட்டோம். அதனால் மயக்கமும் இல்லை கலக்கமும் இல்லை, பசி மட்டும்தான் இருக்குது. அதனால நீங்கள் உடனே முடிக்க முடியாது, சரிங்களா? இப்போ வந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற 1ஆம் ஆண்டு மாணவர் பாபு அவர்கள் உங்கள் யாவருக்கும் நன்றியுரை சொல்லுங்கள். அனைவருக்கும் மதிய வணக்கம். இந்த விழிப்புணர்வு போதை மற்றும் அலைபேசியின் அடிக்ஷன் சம்பந்தப்பட்ட இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் முதலில் சென்ட் ஜோசப் கல்லூரியின் செப்பர் டிபார்ட்மெண்ட் திரு ராஜா அவர்கள் மூலியமாக இங்கே திருமதி கற்பக செல்வி அவர்களை சந்தித்து இந்த அளவுக்கு எங்களுக்கு உதவி செய்து இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக ஏற்பாடுபடுத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும், அதுக்கு மேலே எங்கள் கல்லூரியின் சமூக பணித்துறை சார்பாக நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நாடிய பொழுது உடனே எங்களுக்கு ஒத்துழைப்பும் ஒரு தைரியத்தையும் ஊக்கத்தையும் அளித்த ராஜாமலை மகளிர் மன்ற திட்ட இயக்குனர் திரு பாரதி மோகன் அவர்களுக்கும், அதுக்கும் மேலே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திய சிறப்புகள்லாம் பங்கேற்று ஐயா என்னுடைய முன்னாள் கல்லூரியின் ஆங்கிலத்துறை தலைவர் திரு ரவீந்திரன் ஐயா அவர்களுக்கும், இதற்கும் மேலே இந்த ராஜாமலை மகளிர் மன்றத்தின் முதல் நாள் முதல் இன்று முதல் எனக்கு என்னுடைய வழிகாட்டியாக நல்ல ஒரு கைடாக உள்ள திருமதி செயின் மாலிகா அம்மா அவர்களுக்கும் மற்றும் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் தாய்மார்கள் இந்த நிகழ்ச்சியை வந்து பார்க்க முடியாட்டியும் கேட்க முடியாட்டியும் இன்னும் வீட்டில் இருக்கும் இல்லை வெளியே போன அனைவருக்கும் நான் யூடியூப்ல போட்டு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் மேடம், கற்பக செல்வி மேடம். இதை வராதவங்களுக்கு நீங்கள் போட்டு காமிங்க. நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி எங்கள் காலேஜின் மூலியமாக வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடத்தும்படி நாங்கள் சமூக பணித்துறை தலைவர்கிட்ட கேட்டுக்கிறேன்.
உங்கள்கிட்ட நான் அனுமதி கேட்டு நல்லபடியாக நல்ல ஒரு நிகழ்ச்சி நடத்தும். அனைவருக்கும் நன்றி. நன்றி. எனக்கு தேசிய கீதம் பாடிடுவா, அவ்வளவுதான். அப்படியே சும்மா நின்று பாடு. சேர்ந்து பாடிடலாம். ஜனகண மன அதிநாயக ஜெய ஹே பாரத பாக்கிய விதாதா பஞ்சாப் சிந்து குஜராத் மராத்தா திராவிட உட்கல வங்கா விந்தி ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதிரங்கா दब सुब आशीष माहे साधी आशीष माहे साधी दब सिर माहे जन गण मंगल नायक जय हे भारत वाक्य विधाता जय हे जय हे जय हे जय 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 போட்டோ கொடுத்தீங்களா? ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். டீ சாப்பிட்டு மேடம்